Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. Naan Mudhalvan Competitive Exams Verticalum, All India Civil Services Coaching Center NNG, Mains Eye Opener 2025-2026 கான ஒரு சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய கோர் அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தீம் எடுத்து அந்த தீமில் இது வரைக்கும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளை அடிப்படையாக வச்சு என்ன யூபிஎஸ்சி அந்த பர்டிகுலர் தீமில் இருந்து எக்ஸாக்டாக நம்மக்கிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த டிமாண்ட் அடிப்படையாக வச்சு என்னென்ன ஸ்டாக் பாயிண்ட்ஸ் அது ரிலேட்டடாக நம்ம ஜெனரேட் பண்ணணும். ஜெனரேட் பண்ண ஸ்டாக் பாயிண்ட்ஸை வச்சு அந்த பர்டிகுலர் தீம்லேயே ரெஸ்பெக்டிவான சில கொஷின்ஸை எடுத்துகிட்டு அந்த கொஷின்ஸுக்கான ப்ராப்பர் ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங், ஃப்ளோ, கண்டென்ட்டு, தென் ப்ரெசன்டேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு காம்ப்ரஹென்சிவாக கவர் பண்ணக்கூடிய சீரீஸ் தான் இது. ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எத்திக்ஸோடைய ஃபர்ஸ்ட் செஷன். ஓகேவா? ஸோ எத்திக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கான, ஏன்னா எத்திக்ஸ் இஸ் ஃபார் சிவில் சர்வீசஸ். நம்மளுடைய இந்த பேப்பருடைய மேஜரான அப்ஜெக்டிவே சிவில் சர்வன்ஸாக வரவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எத்திக்கல் பிரின்சிபல்ஸை த்ரூ திஸ் பேப்பர் மூலிமா இன்கார்பரேட் பண்ணணுன்றதுக்காக தான் சிவில் சர்வீசஸோடைய எக்ஸாமினேஷன்ஸில் இந்த பேப்பரை யூபிஎஸ்சி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதான ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஃபார் சிவில் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஒருத்தவங்க வரணும்னா, அவங்க ப்ராப்பரான வேலை சிவில் சர்வெண்ட்டாக இயங்கணும்னா அவங்களுக்குன்னு சில பேசிக்கான ஃபவுண்டேஷனல் வேல்யூஸு இருக்கணும். அப்படி எந்தெந்த வேல்யூஸ்லாம் சிலபஸில் கொடுத்துருக்காங்க, தென் அந்த வேல்யூஸு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் ஆர் சிவில் சர்வீஸ் ஆர் பப்ளிக் சர்வீஸ், இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸுக்கு இந்த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஏன் ரொம்ப முக்கியம், அதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதனுடைய அப்ளிகேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸில் எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்ற அந்த கோர் கான்டெக்ஸ்ட்டை சுற்றி தான் கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ், அது ஈவன் சிலபஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் கொஷின்ஸும் அது ரிலேட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன வேல்யூஸ், இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸ் இது வரைக்கும் கேள்விகளாக வந்திருக்கு, அதில் இருந்து இந்த வேல்யூஸை ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எந்தெந்த ஆங்கிளில் பார்க்கணுன்றதை டீட்டெயில்டாக இந்த செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 2013 சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த வருஷத்தில் கேட்ட கேள்வி, வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை தி ஃபாலோயிங் டேர்ம்ஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ்? இந்த லைன் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டேர்மோ அல்லது வேல்யூவோ கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த வேல்யூவை இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் ஆர் சிவில் சர்வீஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த வேல்யூஸோடைய மீனிங் என்ன அப்படின்றத நீங்கள் எழுதுங்கன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன வேல்யூ சொல்லியிருக்காங்க? 5 வேல்யூ சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது, ஈவன் நம்மளுடைய சிலபஸ்லேயே இருக்குது, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட். நம்மளுடைய சப்ஜெக்டோட நேமே அதுதான். இன்டெகிரிட்டி ஆஸ் அ வேல்யூ, பர்சவரன்ஸ் ஆஸ் அ வேல்யூ, ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ் ஆஸ் அ வேல்யூ, கமிட்மெண்ட் ஆஸ் அ வேல்யூ, கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் ஆஸ் அ வேல்யூ. இந்த 5 டேர்ம்ஸும் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் அல்லது பப்ளிக் சர்வீஸுக்கு என்ன மீன் பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இண்டிகேட் 2 more attributes, இது இல்லாமல் 2 more attributes which you consider important for public service, justify your answerன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இன்டெகிரிட்டினா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலிங்காக பார்ப்போம். பர்சவரன்ஸ் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சதா, ஒரு கண்டினியூஸான கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஒர்க் டுவோர்ட்ஸ் ரீச்சிங் அவர் அப்ஜெக்டிவ் ஆர் கோல் without compromising any of our efforts, அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம பர்சவரன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்புறம் பப்ளிக் சர்வீஸ்ன்றதே இட் இஸ் தி கோர் சர்வீஸ் ஆஃப் தி டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதில் அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்பிரிட் இருக்கணும். அந்த நேச்சுரல் ஸ்பிரிட்டை தான் ஸ்பிரிட் ஆஃப் சர்வீசஸ்ன்னு கேட்குறாங்க. அப்புறம் டெஃபினெட்லி இட் நீட்ஸ் அ டெடிகேஷன், இட் நீட்ஸ் அ கமிட்மெண்ட் டுவோர்ட்ஸ் தி பப்ளிக் சர்வீஸ் டு சர்வ் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரியான ஆங்கிளில். அதே மாதிரி கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன். கரேஜ்ன்றது என்னது, ஒரு மாரல் வேல்யூ டு அப்ஹோல்டு வாட் வி பிலீவ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம், நம்ம எந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு இயங்குகிறோம், அதற்கான ஒரு ஸ்ட்ராங் ஃபர்ம்னஸ் இருக்கிறத தான் நம்ம கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏன்னா சிவில் சர்வீசஸில் எல்லாமே வந்து நமக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்காது. ஸோ சில டைம்ஸில் பேஸ்ட் ஆன் அவர் ஓன் வேல்யூ சிஸ்டம்ஸ், பேஸ்ட் ஆன் அவர் ஓன் adherence to the constitutional principles,
we have to take some action which needs the moral courage. ஓகேவா? ஸோ அதை தான் courage of conviction ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை சொல்லி இந்த 5 வேல்யூஸும் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே ஃபார்மெட்டில் திரும்ப 2017லையும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். எக்ஸாமின் தி ரெலவன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ். அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்ன பார்த்தோம், இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ், இங்கே இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், அகெயின் கரேஜ் ஆஃப் கன்விக்ஷன் இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க, ஸ்பிரிட் ஆஃப் சர்வீஸ் இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ டிரான்ஸ்பரண்ட்னா என்னது, ஓப்பன்னஸ். ஓகேவா? ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட்டோடைய டியூட்டி, அவருடைய ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய டெசிஷன் மேக்கிங், இது எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன. அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டினா என்னது, பேசிக்கான அக்கௌண்டபிலிட்டினா வி ஆர் ஆன்சரபிள் அண்ட் வி ஆர் அக்கௌண்டபிள் டு சம் ஒன். ஓகேவா? டு சம் ஒன் இந்த இடத்துல கான்ஸ்டிடியூஷனலாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அட் தி லார்ஜ் பீப்புளாக இருக்கலாம். ஓகேவா? ஈவன் செல்ஃப் அக்கௌண்டபிள் டு தி கான்ஷியன்ஸ், நம்மளுடைய மனசாட்சிக்கும் நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் என்ன. ஓகேவா? ஃபேர்னஸ்ன்றது என்னது, எல்லாமே ஒரு நியாயமான முறையில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜூரல் விஷயத்தை தான் நம்ம ஃபேர்னஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபேர்னஸ்ன்றது எதுக்காக இருக்கணும், டு ப்ரொவைட் தி ஜஸ்டிஸ், நீதி வழங்குறதுக்காக. அப்போ ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இஸ் an incorporated component of transparency and accountability. Even நம்ம இன்டெகிரிட்டி பார்க்கும்போது தெரியும், இந்த டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி இஸ் ஆல்சோ சப் பார்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டின்றது ஒரு லார்ஜர் மாரல் கோர் கான்டெக்ஸ்ட், அதை ரிவால்வ் பண்ணி தான் எல்லா ஃபவுண்டேஷனல் வேல்யூஸுக்குமே ஒரு இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்டர் கனெக்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் வேல்யூ தான் நம்ம இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம். அகெயின் கரேஜ் ஆஃப் கன்விக்ஷனும் ஸ்பிரிட் ஆஃப் சர்வீசஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அதே ஃபார்மேட்டில் 5 கொடுத்து அது 5ஐயும் ஒரு 10 மார்க்கரில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ். ஓகேவா? தென் அடுத்தது வந்து பார்த்தோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் அது முக்கியமான வேல்யூ எடுத்து அதை ஸ்டேட்மெண்ட் வைஸ் இண்டிவிஜுவலை தனியாகவே கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வேல்யூஸை தனித்தனியாக கொடுத்து ஒவ்வொன்றையும் ஒரு 2-3 லைன் எழுதணும்னாலே நமக்கு வந்து ஒரு 10 மார்க்கர் ஃபில் ஆகிடும். பட் இங்கே வந்து ஒரு வேல்யூவை எடுத்துட்டு அதை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 2021 இப்போ ரீசெண்டாக கேட்டதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்டெகிரிட்டி. அகெயின் இன்டெகிரிட்டி இஸ் ரிப்பீட்டிங். இன்டெகிரிட்டி இஸ் அ வேல்யூ தட் எம்பவர்ஸ் தி ஹியூமன் பீயிங். இங்கே ஓப்பன் எரடாக கேட்டிருக்காங்க. இன்டெகிரிட்டி நாட் ஓன்லி இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ், முன்னாடி ரெண்டுலையுமே இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து வேல்யூ தட் எம்பவர்ஸ் தி ஹியூமன் பீயிங், ஜஸ்டிஃபை வித் சூட்டபிள் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ இன்டெகிரிட்டி ஆஸ் அ வேல்யூவாக ஒரு ஹியூமன் பீயிங்கோட எம்பவர்மெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணோம், அதை ஜஸ்டிஃபை பண்ணு வித் எக்ஸாம்பிள்ஸ்ன்றதை கேட்டிருக்காங்க. தென் அகெயின் 2017 கேட்ட கேள்வி, one of the test of integrity is complete refusal to be compromised. ஒரு component of integrityன்ற அந்த வேல்யூவை செக் பண்ணணும்னா ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு அட்டியரன்ஸ் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே, எந்த ஒரு இல்லீகலான விஷயத்துக்குமே, எந்த ஒரு அன்எத்திக்கலான விஷயத்துக்குமே காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு கேரக்டர் தான் நம்ம இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய கேரக்டர்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி டெஸ்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி இஸ் கம்ப்ளீட் ரெஃப்யூசல் டு பி காம்ப்ரமைஸ்ட். எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். இங்கே என்னது, சூட்டபிள் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இன் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இதுவும் கொஞ்சம் ஓப்பன் ஹெண்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எந்த கொஷின்ஸ் ஓப்பன் ஹெண்டடாக இருந்தாலும் அதில் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் முக்கியமான காம்பனண்ட்டாக இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வெண்ட்டாக நம்ம எழுதணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, 2014 கேட்ட கொஸ்டின் டைரக்டாவே கேட்டிருக்காங்க. இன்டெகிரிட்டி வித்தவுட் நாலேஜ் இஸ் வீக் அண்ட் யூஸ்லெஸ். ஓகேவா? இன்டெகிரிட்டின்ற ஒரு வேல்யூ ஒரு ப்ராப்பரான பேசிக்கான நாலேஜ் இல்லைன்னா அது யூஸ்லெஸ். ஓகேவா? அது ஒரு வேல்யூ. அந்த வேல்யூவை எந்த இடத்துல, எந்த சூழ்நிலைகளில், எதன் அடிப்படையில் பயன்படுத்தணுன்ற அந்த நாலேஜ் இல்லைன்னா இந்த வேல்யூ பயனற்றதா மாறும். ஓகேவா? பட் நாலேஜ் வித்தவுட் இன்டெகிரிட்டி இஸ் டேஞ்சரஸ் அண்ட் ட்ரெட்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நாலேஜ் ஒருத்தருடைய காக்னிட்டிவ் எபிலிட்டி, அடுத்தது ஒருத்தருடைய இன்டெலெக்சுவல் எபிலிட்டி அப்படின்றது பெரிய லெவலில் மதிக்கத்தக்கதாக இருந்தாலுமே இன்டெகிரிட்டின்ற ஒரு கோர் எத்திக்கல் வேல்யூ இல்லைன்னா அந்த நாலேஜ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாகவும் ட்ரெட்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டெகிரிட்டியும் நாலேஜையும் கம்பேர் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ் ஸ்டேட்மெண்ட்? எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்டாண்ட் வித் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஃப்ரம் மாடர்ன் டே கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேள்விகள் எல்லாமே இன்டெகிரிட்டி
ஆஸ் அ ஃபவுண்டேஷனல் வேல்யூவா ஃபார் ஹியூமன் பீயிங்கோ எம்பவர்மெண்ட்டோ அல்லது ஃபார் சிவில் சர்வெண்ட்டோ என்னென்ன வகையில் நம்ம அதை எலாபரேட் பண்ணி எழுதணுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்தது இந்த கேள்வி 2016 கேட்டதை பார்ப்போம். இன்டெகிரிட்டியை பற்றி 3 கேள்வி வந்திருந்ததா, இம்பார்ஷியாலிட்டி அண்ட் நான் பார்ட்டிஷன்ஷிப்பை வச்சு டேரக்டா 2 கேள்வி வரைக்கும். இதெல்லாம் சிலபஸ்லேயே டேரக்டா உள்ள வார்த்தைகள். வை ஷுட் இம்பார்ஷியாலிட்டி, இம்பார்ஷியாலிட்டினா என்னது, பார்ஷியாலிட்டினா நமக்கு என்னது, வேறுபடுத்தி பார்க்கறது, வேற்றுமைப்படுத்துறது. அந்த வேற்றுமை இல்லாத ஒற்றுமையை பார்க்கறது தான் இம்பார்ஷியாலிட்டி. அண்ட் நான் பார்ட்டிஷன்ஷிப், பார்ட்டிஷன்ஷிப் ஒருத்தரோட இப்போ அது எஸ்பெஷலி இந்த பார்ட்டிஷன்ஷிப்னா பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸ், பொலிட்டிக்கல் க்ளோஸ்னஸ், ஃபாலோயிங் அண்ட் ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அதாவது நான் பார்ட்டிஷன்ஷிப்பாங்க. பி கன்சிடர்ட் ஆஸ் ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ், அவங்களே டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க, as foundational values in public service, especially in the present day socio-political context. ஓகேவா? ஸோ சோஷியோ கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னது, சோஷியோனா சொசைட்டி, சொசைட்டினா இந்தியா, எஸ்பெஷலி இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா இஸ் அ மல்டி டைவர்சிஃபைடு சொசைட்டி. அப்போ நிறைய சோஷியல் பேக்ரவுண்டில் இருந்து இந்த பீப்புள்ஸை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பவர் உங்ககிட்ட கொடுக்க போகும்போது, பப்ளிக் சர்வெண்ட்டை கொடுக்க போகும்போது உங்களுக்குள்ளார இம்பார்ஷியாலிட்டின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷனல் வேல்யூ தேவை. அப்போ தான் யூ கேனாட் டிஸ்கிரிமினேட் ஆர் யூ கேனாட் ஹாவ் எனி பயாஸ்னஸ் ஆர் யூ கேனாட் ஹாவ் எனி ப்ரிஜுடைஸ்னஸ் டுவோர்ட்ஸ் தி டீலிங் ஆஃப் பீப்புள்ஸ் திங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அதே பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்டில் நீங்கள் பீப்புள் சென்ட்ரிக்கான ஃபங்க்ஷனிங்கில் தான் இருக்கணும், கவர்மெண்ட் சென்ட்ரிக்கான ஃபங்க்ஷனிங்கில் தான் இருக்கணும், அல்லது கான்ஸ்டிடியூஷனல் சென்ட்ரிக்கான ஃபங்க்ஷனிங்கில் தான் இருக்கணுமே தவிர யூ ஷுட் நாட் அட்டாச் யோர் செல்ஃப் டு தி சர்வீஸ் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் அ பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. அதுக்கும் கூட உங்களுக்கு அஃபிலியேஷன் இருக்கக்கூடாது. அதுதான் இம்பார்ஷியாலிட்டி, நான் பார்ட்டிஷன்ஷிப். ஓகேவா? இல்லஸ்ட்ரேட் யுவர் ஆன்சர் வித் எக்ஸாம்பிள்ஸ். அதே கேள்வியை திரும்ப இன்னொரு முறை கேட்டிருக்காங்க 2021. should impartial and being non-partisan be considered as indispensable qualities to make a successful civil servant? Discuss with illustration. அதே கான்டெக்ஸ்ட் தான். இம்பார்ஷியாலிட்டியும் நான் பார்ட்டிஷன்ஷிப்பையும் ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷனல் வேல்யூ ஃபார் அ சிவில் சர்வெண்ட்டாக எடுத்துக்கணுமா? அப்படி எடுத்துக்கிறதா இருந்தால் அதை ஜஸ்டிஃபை பண்ணு வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ அகெயின் அந்த கீ ஃபவுண்டேஷனல் வேல்யூஸை வச்சு கேள்விகள் வந்திருக்கு. ஓகேவா? தென் அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சினா என்னன்றதை டைரக்டாகவே கேட்டிருந்தாங்களா? இங்கே அக்கௌண்டபிலிட்டியை வச்சு ஒரு கேள்வி டெவலப் பண்ணியிருக்காங்க 2014. வாட் டஸ் அக்கௌண்டபிலிட்டி மீன் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ்? அகெயின் பாருங்க, இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் வாட் மெஷர்ஸ் கேன் பி அடாப்டட் டு என்ஷூர் individual and collective accountability of public servants? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சிவில் சர்வெண்ட்டோ அல்லது பப்ளிக் சர்வெண்ட்டோ அக்கௌண்டபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும், கலெக்டிவா ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷனா ஆஸ் அ கலெக்டிவ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்டா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி, அது இன்ஸ்டிடியூஷனல் அக்கௌண்டபிலிட்டின்னு கூட நம்ம கலெக்டிவ் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லலாம். அப்படி அந்த அக்கௌண்டபிலிட்டியோடைய அர்த்தம் என்ன, அது சிவில் சர்வெண்ட்டுக்கு எந்த வகையில் முக்கியம், அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் அடாப்ட் பண்ணலாம். அகெயின் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் அக்கௌண்டபிலிட்டியை கேட்டிருக்காங்க. தென் இந்த கேள்வி பார்ப்போம். அப்பார்ட் ஃப்ரம் இன்டெலெக்சுவல் கம்பீட்டன்சி, அறிவு சார்ந்த கம்பீட்டன்சி, இன்டெலெக்சுவல் கம்பீட்டன்சியும் தாண்டி அண்ட் மாரல் குவாலிட்டிஸ் இப்போ இன்டெகிரிட்டி அப்படின்றது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மாரல் குவாலிட்டி. ஓகேவா? ட்ரூத்ஃபுல்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ட்ரஸ்ட்வர்த்தினஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மாரல் குவாலிட்டிஸ். அது எல்லாத்தையும் விட அது இருக்கட்டும். ஓகேவா? அது இருந்தாலும் அதை விட ரொம்ப முக்கியமானது இன்னொரு வேல்யூஸ் இருக்குது. அதுதான் என்னது, எம்பத்தி அண்டு கம்பேஷன். எம்பத்தி அண்டு கம்பேஷன். ஓகேவா? சிம்பத்தி மாதிரி எம்பத்தி, அது என்னன்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆர் சம் ஆஃப் தி அதர் வைட்டல் ஆட்ரிபியூட்ஸ் தட் ஃபெசிலிட்டேட் தி சிவில் சர்வன்ட்ஸ் டு பி மோர் கம்பீட்டன்ட். இன்டெலெக்சுவல் கம்பீட்டன்ட்டை விட இமோஷனல் கம்பீட்டன்ட் ரொம்ப முக்கியமானது. அந்த இமோஷனல் கம்பீட்டன்ட்டுக்கான பேஸு தான் எம்பத்தி. ஒருத்தருடைய பிரச்சனைகளையும் ஒருத்தருடைய சூழ்நிலைகளையும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தே பார்க்கக்கூடிய அந்த தன்மையை தான் நம்ம எம்பத்தின்னு சொல்லுவோம். எம்பத்தி இன் ஆக்ஷன், அதை புரிஞ்சுக்கிறத தாண்டி அவங்களுடைய சஃபரிங்ஸை அலிவியேட் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய சஃபரிங்ஸை
அட்ரஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு சூட்டபிள் மெஷர்ஸை எடுக்கிறதுக்கான எம்பத்தி இன் ஆக்ஷனை தான் நம்ம கம்பேஷன் சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுமே ஹியூமன் சென்ட்ரிக், சிட்டிசன் சென்ட்ரிக், apart from rule centric ஆன core values. ஓகேவா? in tackling the crucial issues or taking critical decisions, explain with the suitable illustrations. ஓகேவா? அப்போ integrity, transparency, accountability, ரைட்டா, impartiality, non-partisanship, empathy, compassion, இப்படி இந்த முக்கியமான ஃபவுண்டேஷனல் வேல்யூஸை வச்சுட்டு in the context of civil services or public servicesக்கு இது ஏன் தேவை, எதுக்காக தேவை, இதை எப்படி என்ஷூர் பண்ணலான்றத கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தனியாக வேல்யூஸை வச்சு கேட்டிருக்காங்க, அதாவது வேல்யூஸை லிஸ்ட் அவுட் பண்ணி கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு வேல்யூ இந்த கான்டெக்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸும் கேட்டிருக்காங்க, ஜெனரலான கேள்விகளாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜெனரலான கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட் தி 3 பேசிக் வேல்யூஸ் universal in nature in the context of civil services. Again பாருங்க, in the context of civil services and bring out their importance. யூனிவர்சல்னா என்னது, உலகத்தில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே இந்த வேல்யூஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். 3 வேல்யூஸை சொல்லியிருக்காங்க. அகெயின் இன் தி கான்டெக்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே நீங்கள் எந்த 3 முக்கியமான வேல்யூஸை பிலீவ் பண்ணுறீங்களோ அதை வச்சு இந்த ஆன்சர் எழுதலாம். அதே 3ன்றது 5ஆக கேட்டிருக்காங்க 2021. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, identify 5 ethical traits on which one can plot the performance of a civil servant. ஓகேவா? ஸோ எந்தெந்த வேல்யூஸு சிவில் சர்வன்ஸுக்கு தேவைப்படக்கூடிய ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ்ன்னு நீ நினைக்கிறேன்றதை கேட்டிருக்காங்க. ஒரு சிவில் சர்வன்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணணும்னா, அதை குவான்டிஃபை பண்ணணும்னா அதுக்கான பெராமீட்டர்ஸாக எந்தெந்த 5 முக்கியமான எத்திக்கல் ட்ரைட்ஸ் ஆர் வேல்யூஸை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எடுத்துக்கிறத மட்டும் இல்லாமல் அதை ஜஸ்டிஃபை பண்ணு, அது ஏன் சிவில் சர்வீசஸனுடைய பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு இன்டிஸ்பென்சபிள் ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றத ஜஸ்டிஃபை தேர் இன்க்ளூஷன் இன் தி மேட்ரிக்ஸ். 5 ஓப்பன் எண்டடாகவும் கேட்டிருக்காங்க. 2021 திரும்ப அதே கான்டெக்ட்லேயே 10 கேட்டிருக்காங்க. அப்போ 10 கேட்டால் 10யும் 2 லைன் எழுதிட்டாலே 10 மார்க்கர் வந்துடும். ஐடென்டிஃபை 10 essential values that are needed to be an effective public servant. Again பாருங்க, public servant. Describe the ways and means to prevent non-ethical behavior in public servants. அப்போ அந்த 10 வேல்யூஸ் நம்ம சொல்ல போகும்போதே இது ஏன் முக்கியமாக பப்ளிக் சர்வன்ட்ஸுக்கு தேவை, இது இருக்கிறதுனால ஒரு சிவில் சர்வெண்ட் எப்படி அன்எத்திக்கலாக பிஹேவ் பண்ணுறதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு ஓப்பனரடாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸை சுற்றி முக்கியமான வேல்யூஸை இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இன்னும் நம்ம வைடராக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வேல்யூஸ் பக்கம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். பட் நம்ம இந்த செஷனில் நம்ம 7 கோர் இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸை டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதில் முதல்ல ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ்னால் என்ன, அந்த எந்த 7 வேல்யூஸை நம்ம இப்போ பார்த்த கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபவுண்டேஷனல் வேல்யூஸுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்ப்போம். நம்ம ஏன் சொன்னால் ஏன் ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ்ன்றது ஒரு சிவில் சர்வீசஸ்க்கு தேவை. ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஆர் கோர் மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிஹேவியரல் நார்ம்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் பிஹேவியரல் நார்ம்ஸ். ஓகேவா? கோர் மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் பிஹேவியரல் நார்ம்ஸ். ஏன்னா இது ஒரு முக்கியமான பிரின்சிபல்ஸாக, எத்திக்கல் அண்ட் மாரல் பிரின்சிபல்ஸாக இருக்கும். அது வெறும் பிரின்சிபல்ஸாக வேல்யூஸாக மட்டும் இருந்துராது. தட் வேல்யூஸ் கைடு தி ஆக்ஷன் ஓரியன்டட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி சிவில் சர்வன்ட்ஸ். பிஹேவியர், ஒவ்வொரு சிவில் சர்வெண்ட்டோடைய பிஹேவியரையும் கைட் பண்ணுறதுக்கும், என்ன டெசிஷன் எடுக்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும்ட்டு அந்த பிஹேவியரல் நார்ம்ஸை டிசைட் பண்ணுறதே இந்த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் தான். தட் கைட் தி சிவில் சர்வன்ட்ஸ் டுவர்ட்ஸ் எத்திக்கல் காண்டக்ட். காண்டக்ட் இன் த சென்ஸ், காண்டக்ட்னா என்னது, அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய டியூட்டி. அந்த டியூட்டி is based upon their behavior. Their behavior should be guided by ethical and moral principles. இது எல்லாத்தையுமே இன்கார்பரேட் பண்ணது தான் இந்த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ். எத்திக்கல் காண்டக்ட்டுக்கும், ஃபேர் டெசிஷன் மேக்கிங்க்கும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கும்,
கான்ஸ்டிடியூஷனல் அடியரன்ஸுக்கும் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்னன்ஸுக்கும் இந்த வேல்யூஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஆஸ் அ ஹோலாக பார்த்தோம்னா மாரல் அண்ட் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் அடிப்படையாக வச்சு ஒரு எத்திக்கல் கான்டக்டை ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்குள்ளாரையுமே இன்கல்கேட் பண்ண வச்சு அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய பிஹேவியர்னால கான்ஸ்டிடியூஷனல் அடியரன்ஸ், ரூல் ஆஃப் லாவை அப்ஹோல்டு பண்ணணும், பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்டாக அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும், இன் அப்ஹோல்டிங் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த மாதிரியான கோர் விஷயங்களை உள்ளடக்கி இது எல்லாமே ஒரு சிவில் சர்வெண்ட்டையுமே இருக்கணும் அப்படின்னு சில லிஸ்ட் அவுட் பண்ணின ஃபவுண்டேஷன் வேல்யூஸை தான் யூபிஎஸ்சி அகெயின் அண்ட் அகெயின் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்மக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற 7 முக்கியமான வேல்யூஸ் தான் இன்டெகிரிட்டி, impartiality, non-partisanship, transparency, accountability, empathy and compassion. ஓகேவா? இதில் ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்துட்டு அந்த வேல்யூவோடைய முக்கியமான அர்த்தம் என்ன, அந்த அர்த்தம் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸுக்கு என்ன, அந்த ஒவ்வொரு வேல்யூவோடையும் சப்குரூப்பிங்காக இருக்கக்கூடிய அதனுடைய வேரியஸ் டைமென்ஷன்ஸ், இன்டெகிரிட்டி என்னென்ன டைமென்ஷனில் இருக்குது, அந்த டைமென்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட எப்படி சிவில் சர்வெண்ட்டுக்கு ஒரு கைடிங் ஃபவுண்டேஷனல் எத்திக்கல் வேல்யூஸை சர்வ் பண்ணுது அப்படின்றத வித் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட நம்ம பார்ப்போம். ஸோ வி கேன் கெட் அ ஓவரால் ஐடியா அபவுட் தி பேசிக் நெசசிட்டி ஆஃப் தீஸ் வேல்யூஸ் இன் அப்ஹோல்டிங் தி எத்திக்கல் கான்டக்ட் ஆஃப் அ சிவில் சர்வெண்ட். ஓகேவா? அப்போ அதில் ஃபஸ்ட்டு இன்டெகிரிட்டியை பார்ப்போம். இப்போ இன்டெகிரிட்டி எடுத்துக்கிட்டோம்னா இன்டெகிரிட்டியோடைய ஒரு பேசிக் டெஃபினேஷன். ஓகேவா? இன்டெகிரிட்டி இஸ் தி ஸ்ட்ராங் அடியரன்ஸ் டு மாரல் பிரின்சிபல்ஸ், truthfulness and public interest reflected in the complete alignment between values, words and actions. ஓகேவா? complete alignment na consistency in thought, இந்த தாட்டுக்கான சோர்ஸ் தான் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ மாரல் பிரின்சிபல்ஸ் அல்லது எத்திக்கல் பிரின்சிபல்ஸ், ட்ரூத்து, நான் வயலன்ஸு, நான் பெனவலன்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஒரு அஹிம்சா, இந்த மாதிரியான ஒரு யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணக்கூடிய மாரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸ் அடிப்படையாக வச்சு அந்த வேல்யூஸை தன்னுடைய கைடிங் நேச்சராக எடுத்துக்கிட்டு அதை தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தில் மட்டும் இல்லாமல் தன்னோட கம்யூனிகேஷன் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்லையும் தன்னுடைய பிஹேவியர் இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே சீராக அந்த கோர் பிரின்சிபல்ஸை ஸ்ட்ராங்காக எந்த சூழ்நிலைகளையும் அடியர் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ தான் இந்த இன்டெகிரிட்டி. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங் அடியரன்ஸ் டு மாரல் பிரின்சிபல்ஸ், ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரிஃப்ளெக்டட் இன் கம்ப்ளீட் அலைன்மெண்ட் பிட்வீன் வேல்யூஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஹோல்னஸ் ஆஃப் அ கேரக்டர். ஒரு integrity is a trait or it is a value which exemplifies the character of a person with integrity அப்படின்னு சொல்றோம்னா அது அந்த பர்சனுடைய அதர் காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி அது அவரோட கேரக்டரை ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா நம்பகத்தன்மை அதிகரிக்குமா? இட் என்ஷூர்ஸ் ட்ரஸ்ட்வர்த்தினஸ் அண்ட் பப்ளிக் பிஹேவியர். ஸோ இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் பார்த்தோம்னா இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸோடைய எந்த ஒரு செயல்பாடுகளும் நமக்கு நம்பகத்தன்மையை உருவாக்கும். அந்த நம்பகத்தன்மை மூலியமா ஓவராலாக இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸோடைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? நம்ம எல்லாத்துலயுமே என்ன சொல்லியிருந்தாங்க? இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ், இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் கேட்டிருக்காங்களா? அப்போ இன்டெகிரிட்டி அப்படின்ற இந்த பேசிக் வேல்யூவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிவில் சர்வெண்ட்டு அவருடைய பப்ளிக் சர்வீசஸில் எப்படி இந்த வேல்யூ யூஸ் ஆகும் அல்லது அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இட் எம்பவர்ஸ் சிவில் சர்வெண்ட்ஸ் டு ரெசிஸ்ட் கரப்ஷன். கரப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் ஆஃப் அ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். ஓகேவா? கரப்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், பர்சனல் பயாஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா? ஸோ இன்டெகிரிட்டி எது நம்மளுக்கான வேல்யூ சிஸ்டம், அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் பர்சனலாக ஃபேமிலி ஓரியன்டாக அல்லது பர்சனலான பிலீஃப் சிஸ்டமாகவும் இருக்கலாம், ப்ரொஃபஷ்னலாகவும் டியூட்டி ஓரியன்டாகவும் இருக்கலாம், கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸாகவும் இருக்கலாம். அந்த கோர் வேல்யூஸை ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலைகளையும் அதை விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு பர்சன் டெஃபினட்டாக கரப்ஷனுக்கு எகென்ஸ்டாக இருப்பார்,
பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ப்ரெஷருக்கு அடிப்பணியாத ஒரு பர்சனாக இருப்பார். எந்த விதமான பர்சனல் பயாஸ்னஸும் எடுக்காத ஒரு பர்சன்ஸாக இருப்பார் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். தேர்பை அப்ஹோல்டிங் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி. இந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி அப்படின்றது கான்ஸ்டிடியூஷனுடைய ஓவராலான முக்கியமான வேல்யூ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா பிரின்சிபல்ஸுமே கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்மளுடைய பிரியாம்பிள்ன்றது தான், பிரியாம்பிள் இஸ் தி கிரக்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன்ஸ். பிரியாம்பிள் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். பிரியாம்பிளே நம்ம என்ன சொல்லுவோம்? டு ப்ரொடெக்ட் தி டு ப்ரொவைட் தி ஜஸ்டிஸ் ஃபார் தி பீப்புள், ஜஸ்டிஸ், ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரியான ஒரு அவுட்கம் ஓரியன்டான விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு வேல்யூவை ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணணும் நம்மளோட பிரியாம்பிள்லேயே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி இன் தி டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், fraternity, etc. Fraternity, rule of law. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் இஸ் இட் செல்ஃப் அ ஃபண்டமெண்டல் லா. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் லாவை அடிப்படையாக வச்சு அந்த கான்ஸ்டிடியூஷனல் எத்திக்கல் வேல்யூஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரூல் ஆஃப் லாவோட அடியர் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் தான் நம்ம வந்து இன்டெகிரிட்டின்னு சொல்கிறோம். அதுதான் ரூல் ஆஃப் லா அண்ட் பப்ளிக் ட்ரஸ்ட். மக்கள் மத்தியிலையும் சமுதாய மத்தியிலையும் ஒரு கிரெடிபிலிட்டியை ஏர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இன்டெகிரிட்டின்றது ஒரு ப்ராடர் வைடர் வேல்யூ விச் கேன் இன்கார்பரேட் எனி ஆஃப் தி வேல்யூஸ் விச் we are going to discuss. அதனால தான் நம்முடைய சப்ஜெக்ட் நேமே எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூடுன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இன்டெகிரிட்டி இன் வெவ்வேறு ஃபார்மில் என்னென்ன டைமென்ஷன்ஸில் இருக்குது வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி, அதில் ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்டெகிரிட்டி. ஏன்னா இன்டெகிரிட்டி நாட் ஓன்லி ஃபார் அ சிவில் சர்வெண்ட், யாருக்காக இருந்தாலும் இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியமானது. அப்போ பர்சனல்ன்றது இது இன்னொரு வகையில் மாரல் இன்டெகிரிட்டின்னு சொல்லலாம். மாரல் இன்டெகிரிட்டி, the alignment of personal values with behavior guided by honesty, authenticity and one's moral conscience. கான்சைன்ஸ்ன்றது என்னது? மனசாட்சி. ஓகேவா? மாரல் பிரின்சிபல்ஸை, ஏன்னா பர்சனல் இன்டெகிரிட்டின்றது யாருமே உங்களுக்குள்ளார என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாத, உங்களுக்கு இதுதான் பண்ணணும்னு சொல்லாத ஒரு விஷயம். அப்போ நான் பர்சனலாகவே, நான் எத்திக்கலாகவே, மாரலாகவே எனக்குள்ளார ஒரு ஸ்ட்ராங் பிரின்சிபல்ஸோட அடியரன்ஸ் இருக்க போகும்போது ஐ கேன் என்ஷூர் தட் ஐ வில் பி ஹானஸ்ட். ஓகேவா? ஐ கேன் மேக் டெசிஷன்ஸ் பேஸ்ட் அப்பான் மை கான்ஷியன்ஸ், என்னோட மனசாட்சி படி. Conscience acts as a moral compass for ethical decision making. எந்த ஒரு விஷயமும் நமக்கு ரைட்டா ராங்கா, எந்த கான்டெக்ஸ்டில், எதன் அடிப்படையில் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பிரின்சிபலை தான் நம்ம எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த பர்சனல் இன்டெகிரிட்டி அண்ட் மாரல் இன்டெகிரிட்டி வில் ஆல்வேஸ் பி அ கைடிங் வேல்யூ ஃபார் எனி பர்சன்ஸ் இன் எனி ப்ரொஃபஷன் ஆர் இன் எனி சர்வீசஸ். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள், அ சிவில் சர்வெண்ட் refuses to misuse the office vehicle for personal family trips. ஓகேவா? declining expensive gifts from contractors during festivals. ஓகேவா? ஈவன் வந்து நம்மளுக்கு இவர் லால் பகதூர் சாஸ்திரியோடைய எக்ஸாம்பிள்ஸே இருக்கும். ஈவன் அவங்களுடைய கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை பர்சனலுக்காக யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அங்கே யாருமே அவங்கள வந்து பெரிய லெவலில் மானிட்டர் பண்ண போகிறது கிடையாது. பட் தே ஹாவ் தேயர் பர்சனல் இன்டெகிரிட்டி. அவங்களுக்காக வழங்கப்பட்ட வெஹிக்கிளை ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாலும் யாரும் பெருசாக கேட்க போகிறது கிடையாது. பட் தே ஹாவ் அ பர்சனல் இன்டெகிரிட்டி வித்தவுட் தி நோட்டீஸ் ஆஃப் அதர்ஸ், வித்தவுட் தி மானிட்டரிங் ஆஃப் அதர்ஸ். யாரோடைய பார்வைக்கு இல்லாமலும் தன்னுடைய மனசாட்சி படியே அந்த எத்திக்கல் பிரின்சிபல்ஸை எல்லா சூழ்நிலைகளையும் பயன்படுத்துறது தான் நம்ம பர்சனல் இன்டெகிரிட்டி அண்ட் மாரல் இன்டெகிரிட்டிக்கான ஒரு பேசிக் எக்ஸாம்பிளாக இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? தென் அடுத்தது, ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி இருக்குது. அப்போ பர்சனல் இன்டெகிரிட்டியை தாண்டி பீயிங் அ டாக்டர், being a police officer, being a civil servant, or being a person, being an engineer, இந்த மாதிரி எந்த ஒரு being a lawyer, எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனுக்குன்னு சில கோர் பிரின்சிபல்ஸ் இருக்கு. பர்சனலை தாண்டி அந்த கோர் பிரின்சிபல்ஸ் தான் அவங்களுடைய அந்த ப்ரொஃபஷனல் டியூட்டி என்னன்னு டிசைட் பண்ணோம். அந்த டியூட்டி சென்ட்ரிக்கான அவங்களோட காண்டக்ட் என்னன்னு டிசைட் பண்ணோம். அந்த காண்டக்ட் எந்த சூழ்நிலைகள்லையும் எத்திக்கல் பிரின்சிபல்ஸை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கோர் ஸ்ட்ராங்
கனெக்ஷன்ஸை இந்த ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அப்போ இட் அப்ஹோல்டிங் ரூல்ஸ், கோட்ஸ் ஆஃப் கான்டக்ட், நியூட்ராலிட்டி, எந்த சூழ்நிலைகள்லையும் யாருக்கு எகெயின்ஸ்டாகவும் அல்லது யாருக்கு ஃபேவராகவும் இல்லாமல் அன்பயாஸ்டான ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கான ஒரு கோர் பிரின்சிபிள்ஸாக இருக்கும். ப்ரொஃபஷனலிசம் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனிங். ஓகேவா, இதுதான் ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எந்த ப்ரொஃபஷனாக வேணாலும் இருக்கலாம். பட் பீயிங் அ சிவில் சர்வெண்ட்டோ அல்லது பப்ளிக் சர்வீசஸில் பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ், an electoral officer strictly follows the model code of conduct during elections by removing unauthorized political posters even when the ruling party's local leaders request exemption. ஓகேவா, ஸோ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்ற அந்த ப்ரொஃபஷ்னல் பேஸ்டான கான்டக்டை எந்த சூழ்நிலைகளையுமே வயலேட் பண்ணுறதுக்கு ஒரு சிவில் சர்வெண்ட் அல்லது ஒரு எலக்டோரல் ஆஃபீஸர் அலோவ் பண்ணாமல் இருக்கிறது அவருடைய ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டியை எக்ஸாம்பிளிஃபை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அப்போ இதே மாதிரி நமக்கு இன்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டி, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் எலக்டோரல் ஆஃபீஸருடைய இன்டெகிரிட்டி ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டியாக பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அது இன்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும். ஸோ தட் டிசைட்ஸ் in what principles and in what ways everyone who is part of that institutions has to function. இப்போ நம்ம சிவில் சர்வீசஸ்க்காக நடத்தக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். தட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேஸ் அன் இன்டெகிரிட்டி. இந்த இன்டெகிரிட்டியையும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா, பில்டிங் அண்ட் மெயின்டைனிங் டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம், ப்ராசஸஸ் and organizational practices that prevent corruption and promote ethical governance. ஏன்னா இது வந்து இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டா, இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இண்டிவிஜுவல் பேஸ்டா நம்ம சொல்லுவோம். பர்சனல் இன்டெகிரிட்டியும் சரி, ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டியும் சரி. பட் ஒரு இன்ஸ்டிடியூஷனே இன்டெகிரிட்டியோடு இருக்க போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஸ்டிடியூஷனோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய எந்த பர்சன்ஸையுமே ஆட்டோமேட்டிக்காகவே பர்சனல் இன்டெகிரிட்டியும் அதில் இன்கார்பரேட் ஆகிடும், ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டியும் அதில் இன்கார்பரேட் ஆகிடும். ஓகேவா, a municipal commissioner introduces an online building plan approval system. ஓகேவா, ஸோ ஒரு ஆன்லைன் பில்டிங் பிளான் அப்ரூவல் சிஸ்டத்தை ஒரு முனிசிபல் கமிஷனர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகும்போது தட் ஆட்டோமேட்டிக்கலி எலிமினேட்ஸ் மேனுவல் ஃபைல் ஹேண்ட்லிங், ரிமூவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மிடில் மேன் டு இன்ஃப்ளூயன்ஸ் அப்ரூவல்ஸ். ஆட்டோமேட்டிக்காகவே பிரைபரி, கரப்ஷன்ஸ், மால் ப்ராக்டிசஸ் இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டு ஒரு மெஷரை இன்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம சொல்லலாம். ஓகேவா, தென் அடுத்தது இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டி. ஓகேவா, ஸோ இன்ஃபர்மேஷன் அல்லது டெசிஷன் மேக்கிங்க்கு அல்லது நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரத்துக்கு இன்டெலிஜென்ஸ் பேஸ்டான அடிப்படையை வச்சு அதை அப்ஜெக்டிவா அடிப்படையாக வச்சு எடுக்கக்கூடிய எந்த ஒரு டெசிஷன்ஸையுமே இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டின்னு சொல்லலாம். ஹானஸ்டி இன் கிரியேஷன், reporting and use of information, ensuring decisions remains evidence based and free from manipulation. ஓகேவா, ஸோ ஒரு டேட்டாவோ அல்லது வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனோ அல்லது ஒரு 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 ரெக்கார்டோ அல்லது அது ஒரு விஷயத்தை பற்றி ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துலையோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே பியோர்லி அப்ஜெக்டிவாக நியாயமாக என்ன உண்மையாக இருக்கோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபலை தான் நம்ம இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, அ டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ரிப்போர்ட்ஸ் தி ஆக்சுவல் எக்ஸ்டென்ட் ஆஃப் கிராப் ஃபெயிலியர் டியூ டு ட்ராட். ஓகேவா, ஒரு ட்ராட் ஒரு 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 பஞ்சம் ஏற்பட்டப்போ உண்மையாக எந்த அளவுக்கு கிராப் லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த டேட்டா, instead of inflating figures to secure more funds or hiding the crisis to avoid administrative criticism. ஓகேவா, ஸோ ஒருவேளை அதிகமான லாஸை ரிப்போர்ட் பண்ணால் அதில் ஆட்டோமேட்டிக்காக அதை தள்ளுபடி பண்ணுறதுக்கோ அல்லது வந்துட்டு அது நிவாரணமாக கொடுக்கறதுக்கான அமௌண்ட் அதிகரிக்கும். அதன் மூலியமாக கரப்ஷன் அல்லது பிரைபரியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் என்ன இருக்கோ உண்மையா அல்லது பயத்தின் அடிப்படையில், ஏன்னா இது ஹீ இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ கவர்மெண்ட்டாக இருக்க போகும்போது அதிகமான லாஸ் ஏற்பட்டிருக்குன்ற டேட்டாவை வெளியில் சொன்னோம்னா தட் மே அகெயின் கம் பேக் டு அஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் கிரிட்டிசிசம், இன் தி ஃபார்ம் ஆஃப் ஃபெயிலியரை நமக்கு வருன்றதுக்காக ஒரு டேட்டாவை ஹைட் பண்ணவும் கூடாது, மேனிப்புலேட்டும் பண்ணக்கூடாது. அப்போ ரியலாக ஒரிஜினலான விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த டேட்டா பேஸ்டு ரிப்போர்ட்டிங் பேஸ்டு இன்டெகிரிட்டியை தான் நம்ம இன்டெலெக்சுவல் இன்டெகிரிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போது
உங்களுக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடீஸ்லையும் சரி கொஷின்ஸ்லையும் சரி நிறைய வெவ்வேறு சினாரியோ பேஸ்டு கான்டெக்ஸ்ட் பேஸ்டான கேள்விகள் வரும். அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம ஜெனரலாக இன்டெகிரிட்டி அப்படின்னு போடுறத விட அந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ஸில் எந்த ஸ்பெசிஃபிக் டைமென்ஷன் ஆஃப் இன்டெகிரிட்டி நம்ம போட்டோம்னா இன்னும் நம்மளோட ஆன்சர் என்ரிச்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஈச் வேல்யூஸும் வித் எக்ஸாம்பிள்ஸோட இங்கே கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். தென் ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்டெகிரிட்டி. ஓகேவா? எத்திக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ், prevention of misuse and strict compliance with the financial rules. And everything is revolving around money. So the first basis for any failure of a democratic government ன்னு வருதுன்னா அது corruption தான் அடிப்படையாக இருக்கும். அப்போ அந்த corruption involves misuse of money handling. And the financial integrity இல்லைனா everything will get collapsed. ஓகேவா? So a treasury officer flags irregular expenditure under a flagship scheme and withholds payment until pre-audit verification is completed. ஒரு treasury officer தான் in what way the funds of a government is been made for the welfare அல்லது அதர் ஸ்கீம்ஸ் ஓரியன்டாக இருக்குதுன்றதை செக் பண்ணுறவர். அவர் ஒரு irregular mismanagement of ஃபண்ட்ஸை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு ப்ரீ ஆடிட் மெக்கானிசத்தை வந்து இல்லாமல் அவர் அப்ரூவல் கொடுக்கலன்னா he is following a financial integrity-ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். ஈவன் தோ தி ப்ராஜெக்ட் வாஸ் பர்சனலி என்டாஸ்ட் பை தி மினிஸ்டர் இன்சார்ஜ். ஓகேவா? பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் he strictly adhere to the financial integrity-ன்ற பிரின்சிபல்ஸ் இருக்க போகும்போது he will always ensures the trust of the government, trust of the people. ஓகேவா? ரிலேஷனல் இன்டெகிரிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ everything is human oriented ஆன relations தான். ஓகேவா? even though we are very much attached to the professional அல்லது civil services இருந்தாலுமே there are high possibility of conflict of interest வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ரிலேஷன் பேஸ்டு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரப்போகும்போது நாம்பளே சுயமா அந்த விஷயங்கள்ல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிறது is an example of relational integrity or maintaining proprietary in relationship. proprietary அப்படின்றது என்னதுன்னா ஒரு common standards and ethical behavior. ஓகேவா? in relationships by avoiding nepotism, favoritism, undue influence and conflict of interest. ஓகேவா? இப்போ ஒரு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர் removes himself from a recruitment committee upon noticing that one of the shortlisted candidates is a distant relative, ensuring transparency and fairness in the selection process. ஓகேவா? ஸோ இப்போ ஒருவேளை அந்த பர்சன் உண்மையான எலிஜிபிளான பர்சனாகவே இருந்தாலுமே இவர் செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிறதுனால நாளைக்கு there might be a chance of arise of criticism. இவருடைய ரிலேஷன்ஸ்க்கு ஃபேவரட்டிசமாக நடந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான அந்த கிரிட்டிசிசம் வரும்ன்றதை அவாய்ட் பண்ணுறதுக்கே he himself withdraw from the selection committee. ஓகேவா? ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கலி அங்கே அவர் அந்த ரிலேஷன்ஷிப் பேஸ்டான இன்டெகிரிட்டியை நெப்போட்டிசம், ஃபேவரட்டிசம் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் எகெயின்ஸ்டாகவும் பயன்படுத்துறத நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய கேஸ் ஸ்டடீஸில் இதை கேட்பாங்க. ஓகேவா? அப்போ கேஸ் ஸ்டடீஸ் கேட்க போகும்போது வெறும் இன்டெகிரிட்டின்னு சொல்கிறத விட ரிலேஷனல் இன்டெகிரிட்டினா இன்னும் கொஞ்சம் கோராக போய் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி through which in the context of civil services or public services we can use in various scenarios and various fields. ஓகேவா? அப்போ இதே மாதிரி நம்ம வந்து இம்பார்ஷியாலிட்டியை பார்ப்போம். இப்போ இம்பார்ஷியாலிட்டின்றது என்னது? இட் இஸ் தி கமிட்மெண்ட் ஆஃப் அ சிவில் சர்வெண்ட் டு மேக் டெசிஷன்ஸ் அப்ஜெக்டிவ்லி அப்படின்றது பியூர்லி பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், எவிடன்ஸ், எம்பிரிக்கல், ஓகேவா, சயின்டிஃபிக், ரேஷனல், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் பேசிஸில் வைக்க போகும்போது தான், ஏன்னா பார்ஷியாலிட்டின்றதுக்கு எகெயின்ஸ்ட் தான் இம்பார்ஷியாலிட்டி. அந்த அப்ஜெக்டிவிட்டி அப்படின்ற ஒரு கோர் வேல்யூவை ஃபாலோ பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இம்பார்ஷியாலிட்டின்றது ஒரு சிவில் சர்வெண்ட்டோட கான்டெக்ட்ல வெளிப்பட்டுரும். ஓகேவா? ஃபேர்னஸோட வித்தவுட் ஃபேவர், பயாஸ் ஆர் ப்ரிஜுடைஸ். ப்ரிஜுடைஸ்ன்றது என்னது? ஒரு நெகட்டிவ் ப்ரீ கண்டிஷன்
இந்த இந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்களா இருந்தா இந்த தப்பு தான் பண்ணுவாங்க, இந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களா இருந்தா இந்த தப்பு தான் பண்ணுவாங்க, இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களா இருந்தாங்கன்னா இவங்க மேலதான் தப்பு இருக்கும் அப்படின்னு வித்தவுட் எனி எவிடன்ஸ் பேஸ்டு ஆர் சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பேஸ்டு ஃபேக்ட் பேஸ்டா இல்லாம நம்மளுக்குள்ளார நம்மளுடைய பயாஸ்னஸ்னுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ப்ரிஜுடைஸ்னஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த ப்ரிஜுடைஸ் இல்லாம பயாஸ்னஸ் இல்லாம ஒரு எந்த விதமான சர்வீஸுமே இம்பார்ஷியாலிட்டிக்கான ஒரு அடிப்படை பிரின்சிபலா இருக்கும். It requires treating all citizens, stakeholders and cases equally, irrespective of caste, religion, gender, ideology, political affiliation, social status or personal relationship. இந்த எந்த விதமான அடிப்படையான டைவர்சிஃபைடு விஷயங்களையோ அல்லது டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களையோ அடிப்படையா இல்லாம எவ்ரிதிங் வில் பி லுக் அப்பான் இன் அ சேம் பேராமீட்டர், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எவ்ரி ஒன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்பனண்டா இருக்கு. இந்த இம்பார்ஷியாலிட்டி இன் தி கான்டெக்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸ் என்ன பண்ணும்? இட் என்ஷூர்ஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ரிமைன்ஸ் நியூட்ரல், exclusively rule based and aligned with the constitutional values. Constitutional morality ன்னு பார்த்தோமா, equality, justice and non-discrimination. ஓகேவா? அப்ப இந்த இம்பார்ஷியாலிட்டி அப்படின்றது இன் வாட் ஆர் ஆல் தி வேரியஸ் டைமென்ஷன்ஸ் இட் வில் பி யூஸ்ட் இன் வேரியஸ் சினாரியோஸ்ன்றதை பார்ப்போம். இப்போ இம்பார்ஷியாலிட்டியோடைய வேரியஸ் டைமென்ஷன்ஸ்னா ஒரு டெசிஷன் மேக் பண்ணக்கூடிய இடத்துல அது டெஃபினட்டாக நியூட்ரல் டெசிஷனாக இருக்கணுமா? டெசிஷன் மேக்கிங் நியூட்ரலிட்டிக்கு இம்பார்ஷியாலிட்டி ஆஸ் அ கோர் வேல்யூவை ஹெல்ப் பண்ணும். Taking administrative decision solely on the basis of facts, rules and public interest without being influenced by identity, status or pressure. ஏன்னா இது ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல, ஓகேவா, ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ணக்கூடிய இடத்துலையும் நமக்கு இம்பார்ஷியாலிட்டி தேவை, பர்சீவ் பண்ண விஷயத்தை அடிப்படையை வச்சு டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துலையும் நமக்கு இம்பார்ஷியாலிட்டி தேவை. அதுதான் டெசிஷன் மேக்கிங் நியூட்ரலிட்டின்னு சொல்றோம். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A block development officer approves housing beneficiaries solely on the eligibility criteria, not based on the caste affiliations or local vote bank dynamics. Political affiliation அடிப்படையா இல்லாமையும் caste affiliation அடிப்படையா இல்லாமையும் purely இந்த beneficiaries அவங்களுடைய ரூல் பேஸ்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை மட்டும் அடிப்படையாக வச்சு ஒரு ஹவுசிங் லோன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தோம்னா, ஹவுசிங் பெனிஃபிஷரிஸை ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தோம்னா டெசிஷன் மேக்கிங் நியூட்ரலிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்னொரு சைடு ட்ரீட்மெண்ட், பர்சீவிங் அல்லது ட்ரீட்டிங் தி பீப்புள் without any partiality, அதுதான் ஈக்குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்றோம். ensuring all individuals receive equal access to services, welfare benefits and opportunities without discrimination or preferential treatment. ஓகேவா? ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துல நம்மளுடைய பயாஸ்னஸ் அல்லது நம்மளோட ஐடென்டிட்டியோட சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நம்மளுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறவங்க நம்மளே பிலீவ் பண்ணோம்னா டிஸ்கிரிமினேட் பண்ணுவோம். அப்போ இந்த ரெண்டு எண்டுமே இல்லாம பியூர்லி எல்லாத்தையுமே ஈக்குவாலிட்டி அப்படின்ற கோர் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை அடிப்படையை வச்சு ட்ரீட் பண்ணக்கூடியதுக்கு இம்பார்ஷியாலிட்டி இஸ் அன் இம்பெடிமெண்ட் ஃபேக்டர். A police team responds with the same speed to complaints from all areas, affluent colonies, slums or remote hamlets, ensuring equal access to safety and justice. ஓகேவா? ஸோ எல்லா ஹையர் பீப்புளாக ஒரு ரிச் பொலிட்டிக்கலி அஃப்ளூவட்டட் எக்கனாமிக்கலி ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பீப்புள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும், ஒரு ஸ்லம்மில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தாலும், எந்த விதமான பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் போலீஸ் இஸ் ஆக்டிங் இன் தி சேம் வேன்றது ஈக்குவாலிட்டி இன் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஓகேவா? தென் அடுத்தது ப்ரொசீஜூரல். ஒவ்வொரு விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடிய இடத்துலையுமே அந்த ஃபேர்னஸை என்ஷூர் பண்ணுறது இம்பார்ஷியாலிட்டியோடைய ஒரு டைமென்ஷன். ஃபாலோயிங் டியூ ப்ராசஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் கிளியர் கிரைட்டீரியா இன் ரெக்ரூட்மெண்ட், ப்ரொக்ரூட்மெண்ட், லைசன்சிங் அண்ட் ரெகுலேட்டரி ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா விதமான ஒரு ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொல்லுவோம். நம்மளுடைய லாவை அடிப்படையாக வச்சு, ரூல்ஸ் அடிப்படையாக வச்சு செயல்படக்கூடிய எல்லா ஒரு விஷயமே எதை என்ஷூர் பண்ணணும்? ஃபேர்னஸை என்ஷூர் பண்ணணும். இந்த ஃபேர்னஸை என்ஷூர் பண்ணுறதன் மூலியமா தான் ஜஸ்டிஸ் வில் பி ப்ரிவைல்டு. கரெக்டா? அப்போ அந்த இடத்துல இம்பார்ஷியாலிட்டி முக்கியம். அண்ட் எக்ஸைஸ் ஆஃபீஸர் issues or denies license strictly based on compliance with the rules, not personal influence or lobbying. ஒரு லைசன்ஸை
ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஒரு டெண்டரை ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு லைசன்ஸை கொடுக்கறதா இருக்கட்டும், ரிஜெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் பேசிஸில் நம்ம ஒருத்தரை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே எந்த இடத்துலையுமே அந்த இம்பார்ஷியாலிட்டின்ற கோர் காம்பனண்ட்டை வச்சுருந்தோம்னா இட் என்ஷூர்ஸ் ப்ரொசீஜூரல் ஃபேர்னஸ். ஓகேவா? கிட்டத்தட்ட ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் எப்படி பர்சீவ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கோ, இங்க சர்வ் பண்ணக்கூடிய இடத்துல, நம்ம செயல்படுத்தக்கூடிய இடத்துல நான் டிஸ்கிரிமினேஷன் இன் சர்வீஸ் டெலிவரி, ensuring that services, all these essential services like education, health care, policing, welfare schemes are provided fairly across communities, genders and socio-economic groups. எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரே நியாயமான முறைகளில் ஜெண்டர் பேஸ்டு டிஃபரன்சஸாக இருக்கட்டும், கம்யூனிட்டி பேஸ்டு டிஃபரன்சஸாக இருக்கட்டும், சோஷியோ எக்கனாமிக் பேஸ்டு டிஃபரன்சஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமான ஈக்குவல் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுன்றதும் இம்பார்ஷியாலிட்டியோடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட்டாக இருக்கு. PDS, Public Distribution System Officer, ensures ration distributions follows priority list strictly despite community pressure to include favored individuals. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ரூல்ஸோ, எது யாரோடைய என்ன ப்ரையாரிட்டி படி லிஸ்ட்ல இருக்கோ அதன்படி என்ஷூர் பண்றது மட்டும்தான் நம்ம நான் டிஸ்கிரிமினேஷன் சர்வீஸ். இது ஒரு சர்வீஸ் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ நான் இது ஏன் உடச்சு சொல்றோம்னா, you are going to write for various scenarios. அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஒரே இம்பார்ஷியாலிட்டின்றதே காமனாக போடாமல் ஒரு டைமென்ஷன் ஆஃப் இம்பார்ஷியாலிட்டி போட போகும்போது யூ கேன் டைவர்சிஃபை அண்ட் என்ரிச் யுவர் ஆன்சர்ஸ். ஓகேவா? அப்போ அதே மாதிரி தான் அடுத்தது இம்பார்ஷியாலிட்டியோட இன்னொரு கனெக்டடாக இருக்கிறது தான் நான் பார்ட்டிஷன்ஷிப். ஓகேவா? நான் பார்ட்டிஷன்ஷிப் ஒத்து போகாமல் இருக்கிறது இஸ் தி கமிட்மெண்ட் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் டு ரிமைன் ஃப்ரீ ஃப்ரம் பொலிட்டிக்கல் பயாசஸ், affiliations and ideological loyalties. ஐடியாலஜிக்கலாகவும் நமக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். மேபி ரைட் விங்கோ, லெஃப்ட் விங்கு, கன்சர்வேட்டிவ், லிபரல், இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸும் நம்ம ஃபாலோ பண்றதா இருக்கலாம். பட் தட் ஐடியாலஜி ஷுட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், பியூரோக்ராட்டிக் ஆக்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த ஐடியாலஜிஸோட சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபேவரபிளா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. யூ ஆர் சர்விங் ஃபார் தி கவர்மெண்ட், நாட் ஃபார் தி பார்ட்டி ஹூ இஸ் ரன்னிங் தி கவர்மெண்ட். அந்த பார்ட்டி அல்லது பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ஸோட அசோசியேட் ஆகாத ஒரு எத்திக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் கவர்னன்ஸை தான் நான் பார்ட்டிஷன்ஷிப்புக்கான ஒரு கோர் காம்பனண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இட் என்ஷூர்ஸ் தட் பப்ளிக் அஃபிஷியல்ஸ் சர்வ் தி கவர்மெண்ட் ஆஃப் தி டே with the dedication while upholding the constitution. They are servant of the constitutions, they are servant of the government, not for the party who is running the government, irrespective of which political party is in power. Okay va? It protects administrative neutrality, fairness and continuity in governance. Adu especially it prevents politicization of bureaucracy. ரொம்ப 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 முக்கியமானது politicization of bureaucracy. இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த நான் பார்ட்டிஷன்ஷிப்ன்ற கோர் வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அப்ப இந்த நான் பார்ட்டிஷன்ஷிப்போடைய வேரியஸ் டைமென்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். So political neutrality, maintaining distance from political parties, leaders, ideological influences, both in perception as well as conduct. ஓகேவா? ஸோ அதை ஐடியாலஜிக்கலா நம்மள உள்ளுணர்வாகவும் நம்ம புரிதல்கள்லையும் நம்ம we have to be very strong that their ideologies and their influence should not in way it should not influence us. அதே சமயத்தில் நம்மளோட பிஹேவியர், நம்மளுடைய கான்டாக்ட், நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங், நம்மளுடைய ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் பப்ளிக் எந்த ஒரு விஷயத்திலையும் அது இருந்துடவே கூடாது. பொலிட்டிக்கல் நியூட்ராலிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் IAS ஆஃபீஸர் டிக்ளைன்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கல்ச்சுரல் ஈவெண்ட் டெஸ்பைட் இன்ஃபார்மல் ப்ரெஷர்ஸ் ஃப்ரம் லோக்கல் லீடர்ஸ். அது கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல் ஃபங்க்ஷனாக இருந்தால் இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி சிவில் சர்வெண்ட். பட் பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய கல்ச்சுரல் ஃபங்க்ஷனாக இருந்தால் அது கூட நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ணா கூட இட் மே கிவ் அன் இம்ப்ரெஷன் தட் IAS ஆஃபீஸர் ஆர் தட் சிவில் சர்வெண்ட் இஸ் ஐடியாலஜிக்கலி அஃபிலியேட்டட் டுவர்ட்ஸ் தட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது தெரிய வரும். அந்த பொலிட்டிக்கல் நியூட்ரலிட்டியை டெஃபினட்டா மெயின்டைன் பண்ணணும். அன்பயாஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ். ஏன்னா
தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் தி கவர்மெண்ட். நான் சொன்னேன்னா கவர்மெண்ட்ன்றது ஸ்டாண்டர்டா இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அதை ரூல் பண்ணக்கூடிய பார்ட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பார்ட்டி கொண்டு வந்த ஸ்கீம்ஸை இன்னொரு பார்ட்டி வரப்போகும்போது அவங்களுக்கு ஃபேவரபுளாவோ அல்லது அவங்களுக்கு எகென்ஸ்டாவோ நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும், எந்த விதமான பயாஸ்னஸும் இல்லாமல் யூ ஹாவ் டு என்ஷூர் எவ்ரி பாலிசிஸ் அண்ட் எவ்ரி சர்வீஸ் டெலிவரி இஸ் கோயிங் ஆஸ் பர் தி நார்ம்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் and constitutions. ஓகேவா? Executing policies faithfully irrespective of which political party formulated them. A collector ensures seamless continuation of welfare schemes even after a change in government without favoring or undermining any program. ஓகேவா? Parties may have a favoritism or criticism against the வெல்ஃபேர் மெஷர்ஸ், பட் ஆஸ் அ சிவில் சர்வெண்ட்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுதான் அன்பயாஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ். தென் அடுத்தது நான் அலைன்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங். எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்லையும் யூ ஷுட் நாட் டேக் மினிஸ்டர்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் unofficial pressure into account. ஓகேவா? not allowing political or ideological considerations to influence administrative decisions. A municipal commissioner issues notices to the illegal encroachments even when violators are supporters of the ruling party. இப்போ present இருக்கக்கூடிய ruling party உடைய supporters இருந்தாலும் if they have violated the legality they should always be treated in the same way like others. அதுதான் நான் அலைன்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங். ஓகேவா? எத்திக்கல் ரெசிஸ்டன்ஸ் டு பொலிட்டிக்கல் ப்ரெஷர். நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் பர்சன்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா நமக்கு ஒரு சில விஷயங்களை இந்த டெண்டர் ஆஃபர் பண்ணுறதுக்கு, இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண வைக்கிறதுக்கு, அல்லது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் கொடுக்கறது, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கறதுன்ற மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் இதை நீ பண்ணலைன்னா உனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடும், அல்லது உனக்கு போஸ்டிங் தடுத்து நிறுத்தப்படும், உன்னோட ப்ரொமோஷன் கட் ஷார்ட் பண்ணப்படும், இப்படின்னு எந்த விதமான ப்ரெஷர் வந்தாலுமே அதுக்கு எது கூடயுமே அஃபிலியேட் ஆகக்கூடாது. ஃபர்ம்லி ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் அன்டியூ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இன் டிரான்ஸ்ஃபர்ஸ், போஸ்டிங்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி டெசிஷன்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், போலீஸ் சூப்பரண்டென்டென்ட் ரெஃப்யூசஸ் a request from an MLA to dilute discharges against party workers involved in public rioting. ஓகேவா? ஒரு பப்ளிக் ரயாட்டில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய போலீஸ் ஒரு பீப்புளுக்கு மேலே எந்த விதமான டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோன்னு சொல்லக்கூடிய ப்ரெஷர் வந்தாலுமே he is taking actions especially based upon the rules and evidences. ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் நான் பார்ட்டிஷன்ஷிப் in the context of civil services. Again, then fairness during elections. ஓகேவா? இந்த எலெக்ஷனோட ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ கண்டக்டிங் எலெக்ஷன் டியூட்டிஸ் impartially under the model code of conduct. ஓகேவா? Impartiality is a subcomponent of non-partisanship. A returning officer books a ruling party candidate for MCC violation despite strong political backlash. ஓகேவா? மெயின்டைனிங் இன்ஸ்டிடியூஷனல் நான் பார்ட்டிஷன்ஷிப். எப்படி இண்டிவிஜுவல் நான் பார்ட்டிஷன்ஷிப் முக்கியமோ அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் நான் பார்ட்டிஷன்ஷிப், எஸ்பெஷலி இப்போ நம்ம அதிகமான கிரிட்டிசிசத்துக்குள்ளார வரக்கூடிய இடி, சிபிஐ, தென் ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் எலெக்ஷன் கமிஷன், இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் அல்லது ஐசோலேட்டடாக இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது தே ஷுட் மெயின்டைன் இட்ஸ் neutrality by being non-partisan with respect to the government of the day. Okay va? So safeguarding the neutrality of the institutions like police, administrations, regulatory bodies from political capture or influence. A vigilance officer initiates inquiries purely based on evidence, not political convenience. Okay va? So income tax raido, ED raido, அல்லது இது எல்லாமே purely based on evidence and context தான் இருக்கணுமே தவிர it should not based upon the influence of the government of the day. அப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வேரியஸ் டைமென்ஷன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் விச் ஆர் பார்ட் ஆஃப் தி நான் பார்ட்டிஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபவுண்டேஷனல் வேல்யூ. தென் அடுத்தது டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சி பேர்லேயே இருக்குது நமக்கு டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம்ஸ். டிரான்ஸ்பரன்சி இஸ் ஓப்பன்னஸ் அண்ட் கிளாரிட்டி வித் விச் கவர்மெண்ட் ஆர் அஃபிஷியல்ஸ் டெசிஷன்ஸ், அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, அதை எதன் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ராசஸஸ் இன் டெசிஷன் மேக்கிங் ஆர் ப்ராசஸஸ் இன் ஃபார்முலேஷன் ஆஃப் பாலிசி, information and actions are communicated to the citizens because it is the duty of them to communicate to the citizens because they are working for the people. Peoples are the
ப்ரொடெக்டர் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? அப்படி இந்த டிரான்ஸ்பரன்சின்ற ஒரு வேல்யூவை ஃபாலோ பண்ணுறதன் மூலியமா இட் ரெடியூசஸ் சீக்ரஸி, curbs corruption and ensures that governance remains rule based, predictable and accountable. Accountability-க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்காம்பனண்ட் டிரான்ஸ்பரன்சி. Transparency ensures civil servants are accountable to the institutions as well as to the people. Okay, transparency empowers citizens to scrutinize decisions, understand procedures and participate meaningfully in democratic governance. Democratic governance, people based, people centric government la governance la participate பண்ணக்கூடிய பீப்புளுக்கு டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ஷூர் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி மச் நீடட். அந்த இன்ஃபர்மேஷன் இன் எவ்ரி ப்ராசஸை ஓப்பன் எண்டடாக சொல்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் பில்ட்ஸ் பப்ளிக் ட்ரஸ்ட். ஓகேவா? பப்ளிக் ட்ரஸ்ட், credibility, இது எல்லாத்தையுமே we can gain. An institution or an official or the overall government can gain the credibility of the people. Okay, why? இதனோட dimensions, procedural transparency, again நம்ம பார்த்த மாதிரி procedural fairness மாதிரி procedural fairness is ensured by procedural transparency. எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்ரிலேட்டட் தான். பட் தனித்தனியாக அந்த பர்டிகுலர் வேல்யூ பற்றி கேட்க போகும்போது நம்ம அந்த கான்டெக்ட்ல எழுத பழகிடணும். Clear and open disclosure of rules, criteria and steps involved in administrative decisions. A district administration clearly mentioning documents required, fees and maximum time limits for services like birth, death certificates and licenses. இது எல்லாத்தையுமே ஓப்பன் எண்டடாக கிளிஸ்டர் கிளியராக இருக்க போகும்போது எந்த விதமான டவுட்டும், எந்த விதமான கிரிட்டிசிசமும், எந்த விதமான கன்ஃபியூஷன்ஸும் வராமல் எல்லா ப்ரொசீஜருமே ஃபேர்னஸ் படி தான் நடக்குதுன்றத இந்த ப்ரொசீஜூரல் டிரான்ஸ்பரன்சி என்ஷூர் பண்ணும். Decision making transparency, making the reasoning, evidence and basis behind decisions accessible and understandable. எந்த விதமான டெசிஷன்ஸ் கவர்மெண்ட் ஒரு 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 பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, ஒரு கம்யூனிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, அல்லது ஒரு ஸ்கீம் ரிலேட்டடாக இருக்குதுன்னா அந்த டெசிஷன் மேக்கிங் எதன் அடிப்படையிலான எடுக்கப்பட்டிருக்குதுன்றதை ஓப்பன் என்னடா அனௌன்ஸ் பண்ணப்பட போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் என்ஷூர்ஸ் ஆன் வாட் பேசிஸ் த டெசிஷன் has been made. Okay, a public service commission publishes the cutoff marks, selection criteria and interview rubrics after recruitment. நம்மளோட UPSC's யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே ஒவ்வொருத்தருடைய கட் ஆஃப் மார்க்கையும் அவங்களுடைய இண்டிவிஜுவல் மார்க்கையும் ஓவராலாகவே அவங்க எந்தெந்த ஸ்டேஜஸில் என்னென்ன விஷயங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றதை ஓப்பன் எண்டடாக அனௌன்ஸ் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் கெயின்ஸ் தி credibility of the candidates who have participated. நம்ம தோல்வி அடைஞ்சாலும் நம்மளால தான் தோல்வி அடைஞ்சோன்ற அந்த credibility என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த டெசிஷன் மேக்கிங் டிரான்ஸ்பரன்சி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். ஃபைனான்ஷியல் இன்டெகிரிட்டி மாதிரி ஃபைனான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் ஃபைனான்ஷியல் இன்டெகிரிட்டியை என்ஷூர் பண்ணவே முடியாது. ஓப்பன் அண்ட் அக்யூரேட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், ஆடிட்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் பட்ஜெட் அலோகேஷன்ஸ். ஓகேவா? இதை என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் ஈவன் பார்லிமெண்ட்டில் சிஏஜி இருக்காங்க, தென் அதுக்கு ரிலேட்டடான டிபேட்ஸ், பட்ஜெட் அலோகேஷன்ஸில் இது எல்லாத்துலேயுமே நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்லோட்ஸ் ஆல் தி எம்ஜி நரேகா மஸ்டர் ரோல்ஸ், அவங்களோட செலெக்ஷன் க்ரைட்டீரியா, அவங்களோட அட்டண்டன்ஸ், இது எல்லாத்தையுமே டேட்டா வைஸ், வெண்டார் பேமெண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ஃபைண்டிங்ஸ் வீக்லி ஆன் தி போர்ட்டல். ஓகேவா? ஒரு ஸ்கீம் அல்லது ஒரு பாலிசியோடைய ஃபங்க்ஷனிங்க்கு ரிலேட்டடான எல்லா ஃபண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களையும் எவ்வளோ பேர்த்துக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்கோம், எந்தெந்த காரணத்துக்காக அலோகேட் பண்ணியிருக்கோன்றது எல்லாத்தையுமே அஃபீஷியலாக போர்ட்டலில் டிக்ளேர் பண்ண போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் என்ஷூர்ஸ் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி. இன்ஃபர்மேஷனல் டிரான்ஸ்பரன்சி, என்ஷூரிங் சிட்டிசன்ஸ் ஹாவ் டைம்லி ஆக்சஸ் டு அக்யூரேட் அண்ட் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். A health department publishes daily district-wise dengue cases data even if rising numbers may invite criticism. ஓகேவா? ஸோ ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஈவன் உண்மையான கேசஸ் ஆஃப் டெங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நேர்மையான முறையில் செலுத்த போகும்போது ஈவன் அது பப்ளிக்கு அகேன்ஸ்டாக கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கிரிட்டிசிசம் வந்தாலுமே அதை பற்றி ஒரி பண்ணாமல் வி ஹாவ் டு பி டிரான்ஸ்பரண்ட். அதுதான் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிறோம். ஓகேவா? டிரான்ஸ்பரன்சி இன் சர்வீஸ் டெலிவரி, தென் டிஜிட்டல் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
So clarity on eligibility criteria, timelines, queue systems and grievance mechanisms. A government hospital displays waiting list status, expected consultation times and availability of essential medicines. Okay வா? So ஒரு service deliveryயுமே எப்படி நடக்குது, எந்த முறையில் நடக்குதுன்றது டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்க போகும்போது it ensures transparency. Then ரொம்ப முக்கியமானது e-governance. E-governance, online based governance is ensuring the transparent process of the government. Using e-governance tools to reduce human discretion, eliminate intermediaries and enable real-time tracking. An online RTI portal allowing applicants to track their application status and to end-to-end. Okay va? ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சீக் பண்ணோம்னா அதோட இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் என்ன, அது எந்த லெவலில் இருக்குது, என்றைக்கு நமக்கு அதுக்கு பதில் கிடைக்கும்ன்றது எல்லாத்தையுமே ப்ராப்பரான வேலை ஓப்பன் எண்டடாக ஆன்லைன் போர்ட்டல்லையே வி கேன் வியூ தட். Okay, so it is considered as one of the basic important right of a citizen to know about the details and on what way and on what methodology and on what basis government is functioning என்றது எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டூல் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அடுத்த இந்த டிரான்ஸ்பரன்சியில் இருந்து நம்மளுக்கு அந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேல்யூ தான் அக்கௌண்டபிலிட்டி. இட் இஸ் தி ஆப்ளிகேஷன் ஆஃப் சிவில் சர்வன்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன், ஜஸ்டிஃபை அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் டெசிஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் தி அவுட்கம்ஸ் ஆஃப் பப்ளிக் டியூட்டிஸ். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்கும் தே ஷுட் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பிகாஸ் it is their duty to be accountable. Okay va? It ensures power is exercised responsibly, lawfully and in public interest. They are not only answerability but also for the consequence. அவங்க பதில் சொல்றதுக்கு மட்டும் அக்கௌண்டபிள் கிடையாது, அந்த கான்சிக்வன்சஸ்னால ஏற்படக்கூடிய எல்லா ஒரு விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் சொல்றது மட்டும் அக்கௌண்டபிலிட்டி வந்துடாது. ஸோ அந்த கான்சிக்வன்சஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க போகும்போது நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா அந்த நல்ல விஷயங்களுக்காக தே கேன் கெட் ரிவார்ட்ஸ் ஃபார் தட். தப்பான ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா that they will face sanctions against it. ஸோ அதனால தான் institutional accountability, collective accountability will always ensure everyone is accountable to the people. Good performance and sanctions for misconduct and negligence. It is the cornerstone of democratic governance and essential for public trust and administrative legitimacy. So இந்த keywords எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ இந்த keywords பேசிஸில் அந்தந்த விஷயத்தோடைய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா we can use it in any other way. ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு என்னது டைமென்ஷன்ஸ் பார்க்க போகும்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டினா there are certain hierarchies, there are certain rules and regulations which you need to follow, which you need to obey. Okay va? Responsibility to superiors, rules, procedures and institutional hierarchies. Okay va? A tahsildar is required to justify delays in issuing caste or income certificates during departmental review. அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் ஏன் இந்த அளவுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்ல போகும்போது he is accountable to give the reasons. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல hierarchy based obeying the rules and regulations என்றது important component of administrative accountability. Legal accountability, everyone is under the law, no one is above the law. அதுதான் நம்மளுடைய law of the land. ஓகேவா? So answerability under the constitutional, statutory and judicial oversight. Even legal accountability is also ensured through the separation of powers. ஓகேவா? நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் தென் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அண்டு ஜுடிஷியரியுமே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்ற கான்செப்ட் கீழே ஒவ்வொருத்தருடைய ஆன்சரபிலிட்டி டு அதர் பவர்ஸ் இருக்கிறது தான் நம்மளுடைய செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் கான்செப்டாகவே நம்ம சொல்லுவோம். அ போலீஸ் ஆஃபீஸர் இஸ் ஹெல்ட் லயபிள் பை தி ஹை கோர்ட் ஃபார் ராங்ஃபுல் டிடென்ஷன் ஆர் கஸ்டோடியல் வயலேஷன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு individual actions of the police officials against even the victims, even the accused, they are responsible and they are answerable to the courts and the people. Okay, so they are also accountable. Legally, they are accountable to the institutions. Financial accountability, ensuring public funds are used properly, efficiently and strictly as per financial rules and audit standards. A department head faces audit scrutiny for irregular procurement under a flagship scheme. Then political accountability, responsibility of the executive to the elected representatives through parliamentary and legislative scrutiny. Okay va? Even நம்மளுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி லோக்சபான்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பொலிட்டிக்கல், எக்ஸிக்யூட்டிவ், பியூரோக்ராட்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு.
ஓகேவா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் பேஸ்ட் அப்பான் தி ரூல் ஆஃப் லாவாக இருக்கணும், இஸ் பேஸ்ட் அப்பான் தி கான்ஸ்டிடியூஷனல் லீகாலிட்டியாக இருக்கணுமே தவிர பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக இருக்கக்கூடாது. அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இங்கே பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி இஸ் பேஸ்ட் அப்பான் தி ரூல்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ். இட் இஸ் நாட் ஆன் தி பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன். அது வந்து பொலிட்டிக்கல் நியூட்ராலிட்டி, இது பொலிட்டிக்கல் அக்கௌண்டபிலிட்டி. ரெண்டுக்குமான டிஃபரன்சஸ் புரிஞ்சுக்கணும். A ministry must respond to the questions in the parliament regarding lapses in the scheme implementations. Everyone is responsible and accountable to the Lok Sabha, and Lok Sabha is the direct representatives of the people of the nation. Okay va? இப்போ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் தே ஆர் சோஷியலி அக்கௌண்டபிள், சோஷியல் அக்கௌண்டபிலிட்டி, ஆன்சரபிலிட்டி டு தி சிட்டிசன்ஸ் த்ரூ பார்ட்டிசிபேட்டரி மெக்கானிசம்ஸ் சச் அஸ் ஆர்டிஐ, சோஷியல் ஆடிட்ஸ், பப்ளிக் ஹியரிங்ஸ் அண்ட் சிட்டிசன் சார்ட்டர்ஸ். எம்ஜி நரேகாவுடைய சோஷியல் ஆடிட் எக்ஸ்போசஸ் டிஸ்கிரிபன்சிஸ் இன் ஜாப் கார்டு என்ட்ரிஸ். ஓகேவா? சோஷியல் ஆடிட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் விச் என்ஷூர்ஸ் எவ்ரி ஒன் இஸ் அக்கௌண்டபிள் டு தி சொசைட்டி. ஓகேவா? ப்ரொஃபஷனல் அக்கௌண்டபிலிட்டி, ethical codes, competence standards and professional norms within one's field. A medical officer is held accountable for negligence in maternal health care services during district inspection. Okay va? So ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் எப்படி ஒரு இன்டெகிரிட்டி இருக்கோ அந்த இன்டெகிரிட்டிக்கு ஃபாலோ பண்ணுறப்போ you are professionally accountable for the good activities and professionally accountable and answerable and to face punishment when you are not following the integrity, professional integrity, standards of professional integrity அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஹியூமனைஸ்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய எம்பத்தி அண்ட் கம்பேஷன். இப்போ empathy is the ability of a civil servant to understand and accurately perceive the feelings, needs and circumstances and perspectives of the citizens, especially the vulnerable and marginalized. ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு பீப்புளும் அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்களுடைய ஸ்டாண்டிங் இன் தி ஷூஸ் ஆஃப் தெம்னு சொல்லுவோம், அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்களுடைய உணர்வு ரீதியான சூழ்நிலைகளை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஹியூமனிஸ்டிக் வேல்யூவை தான் நம்ம எம்பத்தின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் எனேபிள்ஸ் ஆஃபீஸர்ஸ் டு see issues from the standpoint of the people they serve, ensuring humane, sensitive and inclusive governance. No one is left out from the beneficiaries of the government. No one is left out from the governance ambit. அதுதான் inclusive governance நம்ம சொல்லுவோம். It transforms administration from rule-centric to citizen-centric, improving trust, accessibility and service outcomes. ஓகேவா? ஸோ எம்பத்தி அப்படின்றது ஒருத்தருடைய இடத்துல இருந்து அவங்களுடைய பிரச்சனைகளை, அவங்களுடைய சூழ்நிலைகளை, அவங்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்க போகும்போது we can make any decisions or we can provide any solutions which is ideally suitable for them. ஓகேவா? அப்போ இதனுடைய டைமென்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்டெலெக்சுவல் காக்னிட்டிவ் எம்பத்தி, அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் வியூ பாயிண்ட்ஸ், கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் ரியாலிட்டிஸ் த்ரூ ரீசனிங் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். எந்த காரணத்தினால அவங்களால இந்த ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியல, இந்த ஒரு டியூட்டியை செயல்படுத்த முடியல அப்படின்னு ரீசனிங் பேஸ்டா, ரேஷனாலிட்டி பேஸ்டா எம்பத்தட்டிக்கலாக ஒரு டெசிஷன் எடுக்கிறது அல்லது எம்பத்தட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறத காக்னிட்டிவ் எம்பத்தின்னு சொல்லுவோம். A district magistrate recognizes the difficulty faced by elderly applicants in traveling long distances and introduces mobile certificate delivery camps. ஓகேவா? ஸோ அவங்களுடைய டிசபிலிட்டினாலேயோ அவங்களுடைய ஏஜ்னாலேயோ அவங்களால வர முடியாதுன்ற அந்த ரீசன்ஸை புரிஞ்சுக்கிறதன் மூலியமா யூ மே டேக் அன் ஆக்ஷன். Emotional empathy. Empathy is purely mostly based on emotional. Okay, emotionally connecting with others' distress, allowing officers to respond sensitively and humanely. ரொம்ப முக்கியமானது. Okay, a police officer consoles a domestic violence survivor and arranges immediate protection and shelter. Okay, ஒரு victim உடைய டிஸ்ட்ரெஸ்ஸையும் அவங்களுடைய இமோஷனல் ட்ராமாவையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகும்போது he not only addresses the he not only give punishment to the accused but also providing the necessary things for the victim also. ஓகேவா? ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன பண்ணணும்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதையும் தாண்டி அந்த தப்பு பண்ணவங்களை தண்டிக்கிறதும் இன்னொரு காம்பனண்டா இருக்கும். ஓகேவா? அப்ப இதை தான் இமோஷனல் எம்பத்தின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் கல்ச்சுரல் அண்ட் சொசைட்டல் சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு சொசைட்டிக்கும் நார்ம்ஸ், மாரல்ஸ் மே வேரிஸ். அந்த சொசைட்டிக்கு அவங்களுடைய ப்ராக்டிசஸ் படி, அவங்களுடைய பிலீஃப் படி எது ரைட்டுன்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து we have to take a decisions, not purely based on rules and regulations, laws and other things. அப்போ எத்திக்ஸ்ன்றது, இந்த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ்ன்றது
எங்கெல்லாம் லாஸ் கிளியரா இல்லையோ, எங்கெங்கெல்லாம் ஆம்பிகுவிட்டிஸ் இருக்கோ அங்க எல்லாத்துலயுமே இந்த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஆக்ட் அஸ் அ கைடிங் பிரின்சிபல்ஸ் டு டேக் எனி டெசிஷன்ஸ். ஓகேவா? ரெஸ்பெக்டிங் டைவர்ஸ் சோஷியல் பேக்ரவுண்ட்ஸ், கஸ்டம்ஸ், vulnerabilities and local context while framing decisions. A woman welfare officer ensures menstrual hygiene campaigns are tailored to local cultural sensitivities to encourage participation. ஓகேவா? menstrual hygiene பத்தி ஒரு ரிமோட்ல அன்ஆக்சசிபிளா இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் உமனுக்கு அதை பத்தின சிக்னிஃபிகன்ஸை புரிய வைக்கணும்னா ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கிட்ட வகையில் அதை செயல்படுத்தினா மட்டும்தான் யூ கேன் ஹாவ் அ பிஹேவியரல் ஓரியன்ட் சேஞ்ச். ஓகேவா? அவங்களோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர என்ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே செயல்படுத்த முடியாது. எம்பத்தி இன் கிரைசிஸ், ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் ஒரு கிரைசிஸ், ஒரு டிசாஸ்டர் நடக்கக்கூடிய இடத்துல எம்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். ஆக்டிங் ஸ்விஃப்ட்லி, சென்சிட்டிவ்லி அண்ட் ரீஅஷ்யூரிங் டியூரிங் டிசாஸ்டர்ஸ், ஆக்சிடென்ட்ஸ் ஆர் எமர்ஜென்சிஸ். டியூரிங் ஃப்ளட்ஸ், an officer personally visits relief camps to understand specific needs such as food, sanitary pads and medicines and arrange them immediately. அந்த பர்டிகுலர் டைமில், அந்த கிரைசிஸ் டைமில், அந்த டிசாஸ்டர் டைமில் அவங்களோட நீட் என்னென்னு பர்சனலாக அவங்க சென்ட்ரிக்காக, எஸ்பெஷலி இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு கேஸ் ஸ்டடிஸில் நிறைய இதில் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுடைய இடத்துலேருந்து புரிஞ்சுக்கிறவங்களால மட்டும்தான் தே கேன் டேக் அ குட் டெசிஷன்ஸ். இதனுடைய லார்ஜர் ஃபார்ம் தான் கம்பேஷன். எம்பத்தி இன் ஆக்ஷன் தான் கம்பேஷன். எம்பத்தி அதாவது அப்பத்தின்னு சொல்லுவோம். அப்பத்தின்றது எந்த ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் மரக்கட்ட மாதிரி இருக்கிறது. சிம்பத்தின்றது நமக்கு ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பட்டு பரிதாபப்படுறது சிம்பத்தி. ஆனால் அவங்க இடத்துல இருந்து அவங்களுடைய பிரச்சனைகளை உணர்றது எம்பத்தி. பிரச்சனையை உணர்றது மட்டும் இல்லாமல் அந்த உணர்ந்து அதை அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது கம்பேஷன். ஓகேவா? ஸோ அப்பத்தி, sympathy, empathy and compassion. Okay va? So compassion is the ethical capacity of a civil servant to not only understand and feel the suffering of the people, but to act decisively and proactively to alleviate that suffering. அந்த சஃபரிங்கை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் பேஸ்ட் எம்பத்தியை தான் கம்பேஷன் நம்ம சொல்லுவோம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹியூமன் கவர்னன்ஸ் இன் ஆக்ஷன், கோயிங் பியாண்ட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் டு அப்ஹோல்ட் டிக்னிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் வெல்ஃபேர். இட் இஸ் சென்ட்ரல் டு தி வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட் நம்மளுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடியது. அண்ட் என்ஷூர்ஸ் தட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிமைன்ஸ் இன்க்ளூசிவ், சென்சிட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிவ் டு தி நீட்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் வல்னரபிள். ஓகேவா? கம்பேஷனேட் ஆக்ஷன் இல்லைன்னா it would not be considered as an ethical governance, inclusive governance, constitutional based governance அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இதனோட டைமென்ஷன்ஸ் பார்ப்போம். கம்பேஷனேட் ஆக்ஷன் முன்னாடி சொன்ன மாதிரி டேக்கிங் கான்கிரீட் டைம்லி ஸ்டெப்ஸ் டு அட்ரஸ் பீப்புள்ஸ் டிஸ்ட்ரெஸ் எஸ்பெஷலி டியூரிங் கிரைசிஸ் ஆர் வல்னரபிலிட்டி. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் முன்னாடி அவங்களோட நீட்ஸ் என்னன்னு போய் புரிஞ்சுக்கிறது எம்பத்தின்னு சொன்னோம். ஒரு ஃப்ளட்டாக போவோ, ஒரு டிசாஸ்டர் போவோ, புரிஞ்சுக்கிறதையும் தாண்டி அதுக்கு தேவையான எல்லா ஒரு விஷயத்தையும் ப்ரொவாக்டிவாவோ அல்லது ரியாக்டிவாவோ செய்யறது கம்பேஷனேட் இன் ஆக்ஷன். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இமீடியட்லி அரேஞ்சஸ் டெம்பரரி ஷெல்டர், ஃபுட் அண்ட் மெடிக்கல் ஹெல்ப் ஃபார் ஹோம்லெஸ் ஃபேமிலிஸ் டியூரிங் அ சடன் வின்டர் கோல்ட் வேவ். ஓகேவா? புரிஞ்சிக்கிறதுக்கு எம்பத்தி தேவை, நிவர்த்தி செய்யறதுக்கு கம்பேஷனேட் தேவை. அதனால தான் ஒரே எக்ஸாம்பிள்ஸை ரெண்டு இடத்துலையும் வச்சிருப்போம். Humanitarian decision making using discretionary power to provide relief that prioritizes human dignity and welfare without violating the rules. சில இடத்துல ரூல்ஸ் பியூர்லி ஃபேக்டாக இருக்கும். ஆனால் அந்த ஃபேக்டை எந்த காரணத்துக்காக, எந்த பர்பஸஸ்க்காக பயன்படுத்துக்கிறோன்ற டிஸ்கிரிஷனரி பவரை நியாயமான முறையில் பயன்படுத்துறதுக்கு கம்பேஷன்ன்ற வேல்யூ ஹெல்ப் பண்ணும். A jail superintendent allows an extended meeting for a convict whose mother is terminally ill. ஓகேவா? ஸோ ஈவன் தோ ஒரு பிரிசனராக இருந்தாலும் அவங்களுடைய மதரு ஒரு சாகக்கூடிய தருணத்தில் இருக்க போகும்போது அவங்கள வித்தவுட் வயலேட்டிங் தி ரூல்ஸ் அந்த பர்சனை அவங்க மதரை பார்த்து பேச வைக்கிறதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுன்றது ஒரு கம்பேஷனேட் ஆக்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ஸ்கீம்ஸ் தட் அட்ரஸஸ் தி நீட்ஸ் ஆஃப் தி மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ், எஸ்பெஷலி சில்ட்ரன், எல்டர்லி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள், மைக்ரன்ஸ், ட்ரைபல் கம்யூனிட்டிஸ், உமன், இவங்க எல்லாத்துக்குமே வல்னரபிள் செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி எடுக்கிறது. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிப்ளாய்ஸ் telemedicine units in the tribal hamlets to ensure access to specialist consultations for populations living in remote inaccessible areas. Telemedicine units அவங்களுக்கு ஆன்லைன் மூலியமா அவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களால ரீச் பண்ண முடியலனாலும்
அவங்கள நேரடியாக தொடர்பு பண்ண முடியலனாலும் த்ரூ ஆன்லைன் மூலிமா அவங்களுடைய மெடிக்கல் நீட்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுன்றது ஒரு கம்பேஷனேட் ஆக்ஷன் சொல்லலாம். எத்திக்கல் சென்சிட்டிவிட்டி இன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் என்ஷூர் தட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டு நாட் காஸ் அன்இன்டெண்டட் ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் மாடிஃபையிங் processes to reduce citizen burden. A ration shop officer allows doorstep delivery of food grain for disabled or elderly beneficiaries. Okay va? So ஒரு சர்வீஸ் டெலிவரியுமே அவங்களுடைய எம்பத்தட்டிக்கலாக பார்க்க போகும்போது அவங்களால நேரடியாக வந்து வாங்க முடியாததுன்றது நமக்கு தெரியும். அப்போ வாங்க முடியாத சூழ்நிலைகளில் அவங்களுக்கு டோர்லேயே போய் டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியை we can say that compassionate. Ethical sensibility in policy implementations. ஸோ இது எல்லாமே வேரியஸ் டைமென்ஷன்ஸ் ஆஃப் கம்பேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு ஓவராலாக இந்த எல்லா 7 வேல்யூஸுக்கும் இருக்கக்கூடிய இன்டர் கனெக்டட் மீனிங்ஸை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை இந்த 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 இன்டர் கனெக்ஷன்ஸ் மூலிமா நம்ம ஒரு காமன் ஐடியாவுக்கு வரலாம். இப்போ இன்டெகிரிட்டின்றது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் தி கோர் மாரல் ஃபவுண்டேஷன். It drives all other values. Without it, impartiality fails, transparency weakens, and accountability collapses. So, integrity is incorporating within itself the values of transparency, impartiality, and accountability. Okay, va? So, in the integrity, செயல் வடிவத்தில் கொண்டு வரதுக்காக தேவைப்படக்கூடிய இன்னொரு வேல்யூ தான் என்னது? இம்பார்ஷியாலிட்டி. ஃபேர் பயாஸ் ஃப்ரீ அப்ளிகேஷன் ஆஃப் ரூல்ஸ். இட் ஆப்ரேஷனலைசஸ் இன்டெகிரிட்டி. டெசிஷன்ஸ் பேஸ்டு பியூர்லி ஆன் மெரிட் அண்ட் லா, நாட் பேசிஸ் ஆன் எனி பயாஸ்னஸ், நாட் பேசிஸ் ஆன் எனி ப்ரிஜுடைஸ்னஸ். ஓகேவா? இந்த இம்பார்ஷியாலிட்டி இஸ் an another important component of non-partisanship. Non-partisanship protects impartiality. ஏன்னா இந்த இம்பார்ஷியாலிட்டியை வயலேட் பண்ணக்கூடிய வகையில் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வரப்போகும்போது அந்த நான் பார்ட்டிஷன்ஷிப் தான் அந்த இம்பார்ஷியாலிட்டின்ற கோர் வேல்யூ ப்ரொடெக்ட் பண்ணும். இட் ஷீல்ட்ஸ் டெசிஷன்ஸ் ஃப்ரம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட் ஃபார் தி ஃபேர் பிஹேவியர். ஓகேவா? இதை ப்ராசீஜூரல் வைஸ் இருக்கணும்னா டிரான்ஸ்பரன்சி, ஓப்பன்னஸ் தட் ஸ்ட்ரென்தன்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. இன்டெகிரிட்டின்ற ஒரு வேல்யூவை செயல்படுத்தணும்னா, இம்பார்ஷியலாக இருக்கணும்னா டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் அங்கே இருக்கணும். ரெடியூசஸ் பயாஸ், கரப்ஷன், ஃபேவரட்டிசம், எனேபிள்ஸ் பப்ளிக் ஸ்க்ரூட்டினி. Transparency process, answerability and taking responsibility தான் நம்ம accountability சொல்லியிருக்கோம். Answerability enforced by transparency. Visible decisions, that is responsibility, reinforces integrity through rewards and sanctions. தப்பான வகையில் violate பண்ணப்பட்டா it gives sanctions. ரைட்டான வகையில் செயல்படுத்தினா it gives rewards. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தாண்டி ஹியூமன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிட்டிசன்ஸை தான் நம்ம ஹியூமன் டிக்னிட்டி பேஸ்டு கவர்னன்ஸ் சொல்கிறோம். அதுக்கு தான் எம்பத்தி ஹியூமனைசஸ் கவர்னன்ஸ், என்ஷூர்ஸ் ஃபேர்னஸ், ரிமைன்ஸ் சென்சிட்டிவ் டு தி சிட்டிசன்ஸ் ரியாலிட்டி. எம்பத்தி இன் ஆக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? கம்பேஷன் கன்வெர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டு ப்ரோஆக்டிவ் ரிலீஃப், என்ஷூர்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர் ஓரியன்டட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இஃப் சப்போஸ் ஒரு கலெக்டிவா நம்ம 5 வேல்யூஸ் 5 சொல்லுங்க 10 சொல்லுங்கன்னு கேட்டாங்கல்ல, அப்ப அதை சொல்ல போகும்போது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வேல்யூவை கேட்டாலும் நம்ம டீடைலிங்கா எழுதிடணும், கலெக்டிவா கேட்டாலும் ஒவ்வொன்றும் தனித்தனியா எழுதணும். அதனோட இன்டகிரேட்டடா இருக்கக்கூடிய இன்டர் ரிலேஷன்ஷிப் எழுதிட்டோம்னா we can provide a holistic answer. அப்போ ஓவராலா இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம பார்த்தோம்னா why it is important or why it is considered as the foundation values for civil services ன்னு பார்க்க போகும்போது integrity ensures honesty in decisions and prevents misuse of authority. Impartiality promotes fair, bias-free governance for all citizens. Non-partisanship shields administrations from political pressures and preserves neutrality. Okay va? Transparency enhances openness, reduce secrecy and building public trust. டிரான்ஸ்பரன்சிக்குனுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி மேக்ஸ் அஃபிஷியல்ஸ் ஆன்சரபிள், இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி அண்ட் கர்பிங் கரப்ஷன். எம்பத்தி அண்ட் கம்பேஷன் என்ஷூர்ஸ் ஹியூமன் சென்சிட்டிவ் அண்ட் சிட்டிசன்ஸ் ஃபோக்கஸ்டு சர்வீஸ் டெலிவரி. ஓகேவா? அப்போ ஒரு ஹோலிஸ்டிக்கான முக்கியமான ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ்னு ஒரு 10 மார்க்கில் கேட்டாலும் இதை நீங்கள் எலாபரேட் பண்ணி எழுதிடலாம். ஒரு வேல்யூ வச்சு லார்ஜராக கேட்டாலும் அந்த வேல்யூவோடைய வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் வச்சுட்டு யூ கேன் கிவ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே தான் நமக்கு 7 முக்கியமான ஃபவுண்டேஷனல் வேல்யூஸோடைய எல்லா விதமான டைமென்ஷன்ஸும் இதுவே போதுமானது. இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதை அடிப்படையாக வச்சு ஒரு 2 கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 10 மார்க்கை பார்க்கலாம். ஓகேவா? Integrity is a value that empowers the human being. Justify with suitable illustrations. ஓகேவா? ஸோ ஓப்பனரடாக கேட்டிருக்காங்க. இன்டெகிரிட்டி ஆஸ் அ வேல்யூவா
அது எப்படி ஹியூமன் பீயிங்கை எம்பவர் பண்ணோம். ஸோ கிவ் இட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொஷினை நம்ம ஓப்பனராக எழுத போகும்போது இன்டெகிரிட்டியோடைய வேரியஸ் ஃபார்ம்ஸை வெவ்வேறு ஃபீல்டில் இல்லஸ்ட்ரேட் பண்ணியும் நம்ம சொல்லலாம். அல்லது இன்டெகிரிட்டியோடைய சப் காம்பனன்ட்ஸ், இன்டெகிரிட்டியோடைய வெவ்வேறு டைமென்ஷன்ஸ், அந்த டைமென்ஷன்ஸை வித் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸோடையும் நம்ம இல்லஸ்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி அட்ரஸ் பண்ணலாம்னா, இன்டெகிரிட்டிக்கான ஒரு பேசிக் டெஃபினிஷன், அதுக்கப்புறம் அந்த இன்டெகிரிட்டி இன் வாட் வே அல்லது இன் வாட் வே த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி இஸ் எம்பவரிங் தி ஹியூமன் பீயிங்ன்றதை நம்ம எலாபரேட் பண்ணி எழுதணும். அதுக்கு ஒரு பர்சனல் இன்டெகிரிட்டி, ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி, இப்படி 2 டைமென்ஷன்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி எடுத்து அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட சொன்னோம்னா இந்த ஆன்சர் கொஞ்சம் கம்ப்ளீட்னஸாக காம்ப்ரஹென்சிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் இன்டெகிரிட்டிக்கான ஒரு பேசிக் டெஃபினிஷன். இன்டெகிரிட்டி இஸ் ஸ்ட்ராங் அடியரன்ஸ் டு moral principles, consistency in belief, words and thoughts, even during adverse situations அப்படின்னு ஒரு பேசிக் டெஃபினிஷன்ஸை சொல்லிடலாம். ஓகேவா? அப்போது நம்மளுடைய கீ காம்பனண்ட் என்ன? எம்பவரிங் தி ஹியூமன் பீயிங். இந்த வேல்யூவை அப்ஹோல்டு பண்ணும்போது இட் ஆட்டோமேட்டிக்கலி empowers humans with courage and resilience. ஓகேவா? கரேஜ் அண்ட் ரெசிலியன்ஸ் அப்படின்னு ஒரு பேசிக் டெஃபினேஷனை சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கொஸ்டினை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா, இண்டிவிஜுவல் அல்லது மாரல் பர்சனல் இன்டெகிரிட்டியோ சொல்லி அதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை கனெக்ட் பண்ணி அவங்க எப்படி அந்த பர்சனல் இன்டெகிரிட்டியோட கோர் பிரின்சிபல்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட எம்பவர்மெண்ட்டுக்கும் அதர்ஸோட எம்பவர்மெண்ட்டுக்கும் பயன்படுத்தினாங்கன்றதை எலாபரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பர்சனல் ஆர் moral integrity. Here strong adherence to truth, ethical values like honesty and moral duty gains autonomy and self respect so that they can influence others. Example, Mahatma Gandhi. Satya, truth plus ahimsa, non-violence அப்படின்ற பிரின்சிபல்ஸை பயன்படுத்துறதன் மூலியமா கன்சிஸ்டண்டா
ஃபாலோ பண்ணுறதன் மூலியமா கன்சிஸ்டன்ட் ஃபாலோயிங் ஆஃப் திஸ் பிரின்சிபல்ஸ் டியூரிங் தி அட்வர்ஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கண்டிஷன்ஸில் இருந்ததுனால நாட் ஒன்லி empowering himself but millions of Indians against mighty British. அப்போ பர்சனல் இன்டெகிரிட்டி ஓகேவா. இந்த பர்சனல் இன்டெகிரிட்டியில் அஹிம்சா சத்யா அப்படின்ற சத்தியாகிரகா அப்படின்ற பிரின்சிபல்ஸை தன்னுடைய கோர் ட்ரைட்டாக வச்சிருக்க போகும்போது அது ஓவராலாகவே பீப்புளோட எம்பவர்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லானுச்சு. அதே தான் ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி. ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி என்னது? டியூட்டி சென்ட்ரிக். தென் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட், rule of law, public interest centric. இப்படிலாம் இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் எம்பவர்ஸ் போத் இண்டிவிஜுவல் ஆஸ் வெல் ஆஸ் தி பீப்புள் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரைட்டா? இப்போ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். யாரை? டிஎன் சேஷன் ஆஸ் அ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா upholds not only professional integrity but also institutional integrity of election commission. Correcta? Election commission through electoral reforms so that empowered citizens basic voting rights and gains credibility through fair and free non-partisanship ன்னு சொல்லுவோமா, fair and free elections. fair and free elections. so இதன் மூலியமா integrity as a value empowers human அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஒரு 10 மார்க்கரில் இன்டெகிரிட்டி ஓட பேசிக் டெஃபினிஷனும் ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி, பர்சனல் இன்டெகிரிட்டி, தென் இன்ஸ்டிடியூஷனல் இன்டெகிரிட்டி, இது மூணையுமே நான் டைமென்ஷன்ஸாக எடுத்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸோட சொல்ல போகும்போது ஹவு ஃபார் ஹோல்டிங் அப் தீஸ் இன்டெகிரிட்டிஸ் எம்பவர்ட் தெம்செல்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் தி பீப்புள்ன்றதை நம்ம எலாபரேட்டிவாக ப்ராடராக கவர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கேள்வி பார்ப்போம். போன கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா இன்டெகிரிட்டின்ற ஒரு வேல்யூ வச்சு ஒரு 10 மார்க்கர் எழுதணும். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தோம்னா 5 ட்ரைட்ஸை ஃபார் அ சிவில் சர்வெண்ட் என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை 5 ethical traits on which one can plot the performance of a civil servant. Justify their inclusion in the matrix. ஓகேவா? ஸோ in the context of civil service ஒரு சிவில் சர்வெண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணணும்னா எந்த 5 எத்திக்கல் ட்ரைட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த எத்திக்கல் ட்ரைட்ஸையும் ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய பேராமீட்டராக எடுத்துக்கணுன்றதையும் ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், எந்தெந்த 5 எத்திக்கல் ட்ரைட்ஸையும் நான் எடுத்துக்கிறேன்றதை சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ட்ரைட்டையும் அந்த ட்ரைட்டோடைய பேசிக் விஷயம் என்ன, அந்த பேசிக் விஷயம் எப்படி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சிவில் சர்வீசஸுக்கு அது பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
அப்படின்ற அந்த காம்பனண்ட்டையும் ஒவ்வொரு ட்ரைட்டோடையும் நான் சொல்லணும். அந்த ட்ரைட்டு ஃபார் சிவில் சர்வெண்ட்டு அண்ட் ஹவு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் மெஷரிங் as a performance parameter for a civil servantன்றதை நம்ம சொல்லணும். இதில் ஒரு 5 முக்கியமான ட்ரைட் எடுத்துக்கலாமா? 5 முக்கியமான வெவ்வேறு ஏரியாவை சொல்லக்கூடிய ட்ரைட்டை எடுத்துக்கோங்க. எப்பயுமே ப்ராடராக எழுத போகும்போது ஒரே மாதிரி சிமிலராக இருக்கிறத எடுத்துக்க வேணாம். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினை நம்ம சிம்பிளாக ஒரு ரோல் and performance of a civil servant can be measured through ethical traits of civil servant அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 ட்ரைட்டை சொல்லலாம். என்னென்ன? இன்டெகிரிட்டி, இம்பார்ஷியாலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, எம்பத்தி. இப்போ இதுல இம்பார்ஷியாலிட்டி சொல்லலாம் அல்லது நான் பார்ட்டிஷன்ஷிப்பையும் சொல்லலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அதே மாதிரி எம்பத்தி சொல்லலாம், இல்லைன்னா கம்பேஷனை சொல்லலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெவ்வேறு 5 டிஃப்ரெண்ட் ட்ரைட்ஸாக இருக்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இதில் ஒவ்வொன்றா எடுத்து நான் வளர்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டியை நான் ஜஸ்டிஃபை பண்ணணுமா? அப்போ இன்டெகிரிட்டியை பேசிக்கான அதனுடைய விஷயங்கள் என்ன? It is the strong adherence to moral principles and consistency in values, beliefs, words and actions அப்படின்ற அந்த காம்பனண்ட்டை சொல்லிடலாமா? ஸோ அப்போ it prevents corruption, misuse of power, ensures public trust and act in public interest. ஸோ இந்த இன்டெகிரிட்டி இது எல்லாத்தையுமே பண்றதுனால இட் கேன் பி டேக்கன் ஆஸ் அ ட்ரைட் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் சிவில் சர்வெண்ட் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரெண்டாவது இம்பார்ஷியாலிட்டி. இம்பார்ஷியாலிட்டி என்னது? It prevents biasness, prejudiceness, political and personal, socio-economic preferences. ஓகேவா? அப்போ இது இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும்? It ensures citizens are treated equally through fairness and justice. Automatically it can be taken as a parameter for plotting the performance நம்ம சொல்லலாமா? அடுத்தது என்னது? Transparency.
openness and clarity with respect to data, information, processes and procedure during decision making. அப்போ இதெல்லாம் இருக்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காக objectivity comes into play. Objectivity ensures prevention of corruption and informed citizen administration. சொல்லிடலாமா? Then accountability. Accountability என்னது? Answerability. Answerability plus responsibility for actions and decisions. இப்போ இந்த கீவேர்ட்ஸை வச்சு சொல்லிடலாம். ஓகேவா? It ensures rewards for good conduct and sanctions for misuse of power. Finally, empathy. Empathy நமக்கே தெரியும் என்னது? Apart from rules and regulations, humane, sensitive, inclusive governance. Inclusive governance. It protects dignity and humanity of people, especially marginalized and vulnerable. Citizen sensitive governance. இதை சொல்லலாம். அப்போ இதை சொன்னதுக்கு அப்புறம் all these 5 ethical traits can be considered as the foundation for measuring the performance of a civil servant நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த செஷனில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா ஃபவுண்டேஷனல் வேல்யூஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு ஃபவுண்டேஷன் வேல்யூவும் அதனுடைய மீனிங் என்ன, அதனோட டைமென்ஷன்ஸ் என்ன, அது எந்தெந்த சினாரியோஸில் என்னென்ன பர்பஸஸ்க்காக ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு தேவைப்படும், ஓவராலாகவே how it ensures the கான்ஸ்டிடியூஷனல் அடியரன்ஸோட டியூட்டி சென்ட்ரிக்காக பீப்புள் சென்ட்ரிக்காக ஒரு எத்திக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடிவுக்கு வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.